இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதாவது என்சிஆர்டியோட கிளாஸ் 11th சாப்டர் 1 பார்த்துருந்தோம். சாப்டர் 2 வந்து கண்டினியூ பண்ணுவோம். சாப்டர் 2ஓட பேர் இந்தியன் எக்கனாமி சின்ஸ் 1950 to 1990. அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆன புதுசுலேருந்து நம்மளுடைய எக்கனாமிக் ஷிஃப்டான 1991க்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறையா பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த பாலிசியை கொடுத்துருக்காங்க, அந்த கேப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் 1947 அது ஃப்ரீடம் கிடச்சிருச்சு. பிரிட்டிஷ் ரூல்லேருந்து 200 வருஷம் பிரிட்டிஷ் ரூல்லேருந்து முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்றது தான் ஃபஸ்ட் லைனில். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். அதனால் விட்டுருங்க. அந்த ஜாப் ஆஃப் நேஷன் பில்டிங் வாஸ் நவ் இன் அவர் ஹேண்ட்ஸ். நாட்டை உருவாக்குறது நம்ம கையில் இருக்குது. த லீடர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா ஹேட் டு டிசைட். முடிவெடுக்கணும். என்ன முடிவெடுக்க போகிறாங்க? அமாங் அதர் திங்ஸ் த டைப் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் அவர் நேஷன். நாட்டுக்கு தேவையான, நாட்டுக்கு பொருந்தக்கூடிய ஒரு பொருளாதார அமைப்பு. சிஸ்டம் விச் வுட் ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் ஆல் ரேதர் தென் அ ஃபியூ. ஒரு சிலருக்கு நலன் தர்ற மாதிரி இல்லாமல் அனைவருக்கும் நலன் தரக்கூடிய ஒரு அமைப்பு. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். பொருளாதார அமைப்புகள் வெவ்வேறு வகையில் இருக்கும். அண்ட் அமாங் தம் சோசியலிசம் அப்பீல் டு ஜவஹர்லால் நேரு த மோஸ்ட். அதாவது ஜவஹர்லால் நேரு தான் அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, அவர் சோசியலிசம் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த எக்கனாமிக் சிஸ்டத்தை ஒரு குட்டி பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா அந்த இருக்கு பாருங்கள் அந்த பாக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்துரும், அதுக்கப்புறம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்ரி சொசைட்டி ஹேஸ் டு ஆன்சர் 3 கொஸ்டின். 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஒன்று, என்ன குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன வகையான பொருட்கள் மற்றும் சேவைகளை உருவாக்க போகிறோம். ஆனால் அந்த பொருட்கள் சேவைகள் வந்து எப்படி உருவாக்கப்பட போகிறது, ஹவு ஷுட் பி ப்ரொடியூஸ்டு. ஷுட் ப்ரொடியூசர்ஸ் யூஸ் மோர் ஹியூமன் லேபர் தென் ஆர் மோர் கேபிட்டல். அதாவது அதிக தொழிலாளர் வச்சுக்க போகிறாங்களா இல்லை அதிக மிஷின் வச்சுக்க போகிறாங்களா, அதான் அந்த எப்படி அப்படிங்கிறது. ஹவு ஷுட் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் தம். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அது யாருக்காக உற்பத்தி பண்ணுறோன்னா கன்சியூமருக்காக தான் உற்பத்தி பண்ணுறோம், கரெக்டாக? இப்போ இந்த கன்சியூமருக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து 3வது விஷயம். இன் டேர்ம் இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் அண்டு கன்சம்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷனை உடைய மோட்ஸ், சரியா? ஃபஸ்ட்டு வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறோம், என்னெல்லாம் உற்பத்தி பண்ணுறோம், எப்படி உற்பத்தி பண்ணுறோம், அண்ட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இதுதான் அந்த 3 விஷயம். இந்த 3 விஷயத்தை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாக எக்கனாமிக் சிஸ்டத்தை பிரிக்கிறாங்க. An answer to this question is to depend on the market forces of supply and demand. இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் மார்க்கெட் ஃபோர்ஸஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்கனாமி பேர் மார்க்கெட் எக்கனாமி, அவ்வளோதான். என்ன உற்பத்தி பண்ணணும் அது மார்க்கெட் தான் டிசைட் பண்ணணும். இந்த அவரோட தான் சொல்லுவாங்க, அதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த மாதிரி மார்க்கெட் தான் முடிவு செய்ய வேண்டும். அதே மாதிரி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், ஹியூமன் லேபரா இல்லை கேபிட்டலா, மார்க்கெட்டுக்கு தகுந்தாப்பில் தான் எது வந்து லாபகரமாக இருக்குமோ அதை தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதுவும் வந்து மார்க்கெட் பேஸில் தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த மார்க்கெட் எக்கனாமி ஆல்சோ கால்ட் அஸ் கேபிட்டலிசம். இந்த மார்க்கெட் எக்கனாமி தான் கேபிட்டலிசம்னு சொல்கிறாங்க. ஒன்லி தோஸ் கன்சியூமர் குட்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட் தட் ஆர் இன் டிமாண்ட். தேவைப்படக்கூடிய குட்ஸை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. குட்ஸ் தட் கேன் பி சோல்டு ப்ராஃபிட்டபிளி எய்தர் இந்த டொமஸ்டிக் ஆர் இந்த ஃபாரின் மார்க்கெட். ஸோ டொமஸ்டிக்லேயோ ஃபாரின் மார்க்கெட்லேயோ விற்கிற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. அதில் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ கேபிட்டலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் தான் முக்கியம், சரியா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இது உருமாறிடுச்சு. நீங்கள் இப்போ மனசில் வச்சுக்காதீங்க, டிமாண்டுக்கு தானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நிறைய பொருள் டிமாண்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோமா, நிறைய குட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நமக்கு தேவை இருக்கா இல்லையானே தெரியாது. இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் அண்டு நம்ம வீட்டில் உட்காந்துட்டே வந்து நம்ம ஒரு குட்டை நம்மளால் கன்சியூம் பண்ண முடியும், பை பண்ண முடியும். அப்படின்றனால நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ நிறையா பொருட்களை வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உருவாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அதை உருவாக்கிட்டாங்கங்கிறதுக்காக நம்மளை வாங்க வச்சிடுறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பொருள் தேவை உற்பத்தி பண்ணி அந்த தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி உற்பத்தி பண்ணி விற்கிறது இல்லை. ஒரு பொருளை அவங்க தேவைப்படும்னு நினச்சி அவங்களாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. அதை நம்மளை வாங்க வச்சிட்றாங்க. இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. இதைத்தான் நான் கன்சியூமரிசம்னு ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். சரி பாருங்கள், இஃப் கார்ஸ் ஆர் இன் டிமாண்ட், காருடைய தேவை அதிகமாக இருந்தால் கார் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பைசைக்கிள் தேவை இருந்தால் பைசைக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பைசைக்கிள் பி ப்ரொடியூஸ். இஃப் லேபர் இஸ் சீப்பர் தென் கேபிட்டல், நான் சொன்னேன் சீப்பாக இருக்கிறதா யூஸ் பண்ணுவாங்க. லேபர் வந்து மெஷினை விட சீப் லேபர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள யூஸ் பண்ணுவாங்க. மோர் லேபர் இன்டென்சிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வில் பி யூஸ்ட். அண்ட் வைசி வெர்சானா ஆப்போசிட்னு அர்த்தம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு வைசி வெர்சான்னு சொன்னாங்கன்னா அது மாறி நடக்கலாம். இப்போ பாருங்கள், லேபர்ஸ் வந்து சீப்பாக இருந்தால் லேபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க மெஷின்ஸை விட. வைசி வெர்சானா மெஷின்ஸ் சீப்பாக இருந்தால்
மெஷின் யூஸ் பண்ணுவாங்க லேபர்ஸை விட அப்படின்னு அர்த்தம். In a capitalist society, the goods produced are distributed among people not on the basis of what people need, but on the basis of purchasing power. So what is a purchasing power? உங்ககிட்ட the ability to buy something, that is called as purchasing power. So you need money. கரெக்டாக பர்ச்சேசிங் பவர்னா வாங்கும் திறன், வாங்கும் சக்தி அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். இந்த வாங்கும் சக்திங்கிறது பணத்தை பொறுத்தது. ஒருத்தர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோ பொருள் தான் அவளால் வாங்க முடியும். இப்போ வந்து ஃபோன்ஸ் விற்கிறாங்க இல்லையா, 10,000 15,000 ஃபோன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி 1 லட்சம் 2 லட்சத்துக்கும் ஃபோன்ஸ் இருக்குது. ஃபோன் தான், ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான். ஆனால் அது எவ்வளோத்துக்கும் இருக்குது. 3,000ரூவாலேருந்து 2,000 3,000 ஃபோன்ஸ்னு ஜெனரலாக எடுத்தால் 2,000 3,000ரூவாலேருந்து 600ரூவாலேருந்து கூட இருக்குது. ஸோ 2,000 3,000லேருந்து 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் இருக்குது. பட் நம்மளுடைய திறனை பொறுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாங்கிக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஃபோன் வந்து அத்தியாவசியமாக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் ஃபோனை யூஸ் பண்ணுறது சொல்லி கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபோன் வாங்குகிறோம். ஆதி காலத்தில் ஃபோன் வாங்கணுன்ற நெசசரி இல்லாத ஒரு காலகட்டங்களில் காசு இருந்தால் அவங்க வாங்க, இல்லைன்னா வாங்க மாட்டாங்க இல்லையா. அதுதான் பர்ச்சேசிங் பவர். த எபிலிட்டி டு பை குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், தட் இஸ் ஒன் ஹேஸ் டு ஹேவ் த மனி இன் த பாக்கெட் டு பை இட். அதை நான் சொன்னேன். லோ காஸ்ட் ஹவுசிங் ஃபார் த புவர் இஸ் மச் நீடட் பட் வில் நாட் கவுண்ட் அஸ் டிமாண்ட் இன் த மார்க்கெட் sense because the poor do not have the purchasing power to back the demand. லோ காஸ்ட் ஹவுசிங் வந்து புவர்ஸுக்கு ரொம்ப தேவை. ஆனால் அது டிமாண்டில் இருக்குது, அதில் அவங்களால வாங்க முடியாது இல்லையா, அவங்கள்ட்ட பர்ச்சேசிங் பவர் இல்லை, அதனால் வாங்க முடியாது. அதனால் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு வந்து இந்தியா மாதிரியான சூழலுக்கு பொருந்தாது அப்படிங்கிறத அவர் நினச்சார். அடுத்து, A socialist society answers 3 questions in a total different manner. இந்த 3 கேள்விக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வேறு பதில் சொல்லுது. In a socialist society, the government decide what goods are to be produced in accordance with the needs of the society. சமூகத்தினுடைய தேவையை பொறுத்து அரசாங்கம் முடிவு செய்யும் மக்களுக்கு என்ன வேணும், என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன கொடுக்கணும், அண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத. It is assumed that the government knows what is good for the people of the country, and so the desires of individual consumers are not given much importance. ஸோ தனிப்பட்ட ஒரு நுகர்வோருக்கு அவருடைய தேவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அவருடைய விருப்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த சொசைட்டியை தான் கணக்கெடுத்துப்பாங்க. The government decides how goods are to be produced and how they should be distributed. In principle, distribution under socialism is supposed to be based on what people need and not on what they can afford to purchase. ஸோ இங்கே பர்ச்சேசிங் பவர் மேட்ரு கிடையாது. இங்கே என்ன தான் மேட்ரு அப்படின்னா வாட் இஸ் த நீட் ஆஃப் த பீப்புள். அன்லைக் அண்டர் கேபிட்டலிசம் மாதிரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ சோசியலிஸ்ட் நேஷன் ப்ரொவைட் ஃப்ரீ ஹெல்த் கேர் டு ஆல் சிட்டிசன்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் வந்து இலவசமாக வழங்க முடியல. சோசியலிஸ்ட் நேஷன் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸ்ட்ரிக்ட்லி a socialist society has no property, private property, since everything is owned by the state. Actually a pure socialist state இல்லை பியூர் கம்யூனிட்டி ஸ்டேட்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமாக வீடோ இல்லை சொந்தமான ஒரு இடமோ எதுவுமே இருக்காது. அப்படியே இருந்தாலுமே அதுக்கு ஒரு சீலிங் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சீலிங்க்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா வாங்கவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு ஒரு வீடு ஒரு கார் நீ வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்கன்னா நம்மளால் ஒரு வீடு ஒரு கார் வாங்க முடியும். 2 வீடு 2-3 காரு நிலங்கள் இதெல்லாம் வாங்கவே முடியாது. இதுதான் வந்து சோசியலிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்டோட ஒரு பியூரான அல்லது ஸ்ட்ரிக்டான ஃபார்ம்னு சொல்லலாம். In Cuba and China, for example, most of the economic activities are governed by the socialist principles. கியூபான்னு எப்படின்னு தெரியல, பட் சைனா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உருமாறிட்டாங்க. இது வந்து சோசியலிசத்தோட ஃபெயில்யூர், கம்யூனலிசத்தோட சேஞ்ச் ஓவர். கம்யூனலிசம் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா, அது கம்யூனலிசம் இல்லை கம்யூனலிசம் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அது என்னவா மாறிடும்னா ஸ்டேட் ஸ்பான்சர்டு கேபிட்டலிசமாக மாறிடும். அதாவது சீனாவில் கேபிட்டலிசம் இருக்குது, ஆனால் அது எப்படி இருக்குன்னா அதை கவர்மெண்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கேபிட்டலிஸ்டோடைய எல்லா நேச்சரையும் கொண்ட அந்த மார்க்கெட்டாகவே கவர்மெண்ட் உருவாக்கிட்டாங்க. அந்த மார்க்கெட் என்ன தேவைன்னு எப்படி டிசைட் பண்ணணும், மார்க்கெட் தான் டிசைட் பண்ணணும் நம்ம சொன்னோம்ல, இதை வந்து கவர்மெண்ட்டே டிசைட் பண்ணுவாங்க, ஸ்டேட்டே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ வென் சோசியலிசம் ஃபெயில்டு இட் பிகம்ஸ் ஸ்டேட் கேபிட்டலிசம் அல்லது ஸ்டேட் ஸ்பான்சர்டு கேபிட்டலிசம். இது வந்து ஒரு பெரிய கிரிட்டிசமாக சொல்லுவாங்க. சீனா வந்து சோசியலிசம் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை சோசியலிசம் ஃபாலோ பண்ணல, நோ லாங்கர் அவங்க சோசியலிசம் கிடையாது, தே ஆர் ஃபாலோயிங் ஸ்டேட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி
குறிப்பிடுவாங்க. மோஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஆர் மிக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ். பெருவாரியான நாடுகள் வந்து மிக்ஸ்ட் எக்கானமிக்ஸ் தான். பட் என்ன இருக்கும் அப்படின்னா, மிக்ஸ்ட் எக்கானமினா கேபிட்டலிஸ்டோட எலமெண்ட்டும் இருக்கும், சோசியலிஸ்டோட எலமெண்ட்டும் இருக்கும். பட் ஒரு கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேபிட்டலிஸ்டோட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், சோசியலிஸ்டோட டிமாண்ட் வந்து சோசியலிஸ்டோட டாமினேஷன் வந்து கம்மியாக. ஒரு சில கண்ட்ரி இருப்பாங்க, அவங்க கண்ட்ரியோட அளவு கேபிட்டலிசமும் இருக்கும், சோசியலிசமும் இருக்கும், ஆனால் சோசியலோட டாமினேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நிறையா வேர்ல்டு நிறையா கண்ட்ரிஸ் இருக்காங்க. இந்த கேபிட்டலிசத்தில் வந்து பேஸ் பண்ணி இருக்கிற கண்ட்ரிஸுமே ஃப்ரீ ஹெல்த் கேர் சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம், இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க மக்களுக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து வெல்ஃபேர் எங்கெல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் சோசியலிசம் வந்துருச்சு. பீப்புள் எங்கெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து சோசியலிசம் வந்துருச்சு. ப்ரைவேட்டே மார்க்கெட்டே எங்கெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்களோ, ப்ராஃபிட்டை எங்கெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து கேபிட்டலிசம் வந்துருச்சு. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் த கவர்மெண்ட் அண்ட் த மார்க்கெட் டுகெதர், ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. இந்த மிக்ஸ்ட் எக்கனாமி இந்த மார்க்கெட் வில் ப்ரொவைட் வாட் எவர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இட் கேன் ப்ரொடியூஸ் வெல், நல்லா எப்படி உற்பத்தி பண்ண முடியும். அந்த கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் எசென்ஷியல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் த மார்க்கெட் ஃபெயில்ஸ் டு டூ. அதாவது மக்களுக்கு ரொம்ப தேவையான அடிப்படையான விஷயங்கள் இருக்குல்ல, அதை வந்து சந்தை எப்போ வந்து கொடுக்க தவறுதோ அல்ல கொடுக்க முடியாமல் போகிறதோ, அது நாட் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அல்லது ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும்போது, அதை ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கும்போது அதோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதே பொருள் வந்து மக்களுக்கு தேவை இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் கவர்மெண்ட் உள்ள வருவாங்க. கவர்மெண்ட் உள்ள வந்து மக்களுக்கு தேவையான விஷயத்தை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இல்லை கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார்கிட்டலாம் இருக்கோ எல்லாத்துக்கிட்டே வாங்கி மார்க்கெட்டில் சீப் ப்ரைஸஸ்க்கு விற்றுருவாங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன். இதுதான் இப்போ டொமேட்டோ மேட்டர்லேயும் நடந்துச்சு அண்ட் ஆனியன் விஷயத்துலேயும் நடந்துச்சு. ஆனியன் விலை 200 மேலே போயிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் உள்ளே வந்தாங்க. எஜிப்டிலேருந்து ஆனியனை இம்போர்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணாங்க. இம்போர்ட்டுக்கு வந்து சப்ளை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ளை இன்க்ரீஸ் ஆனால் ப்ரைஸ் வந்து குறையும், சப்ளை டிக்ரீஸ் ஆனால் ப்ரைஸ் வந்து கூடும். சரியா? ஸோ அந்த ஒரு ஈக்விலிபிரியம் லெவல் இருக்குது. டிமாண்ட் அண்ட் சப்ளை, தேவை மற்றும் அளிப்பு, இது ரெண்டுக்குமே ஒரு சமநிலையை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இதோடைய சமநிலை வந்து பாதிக்கப்படும் பட்சத்தில், அதாவது டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக, ஆக்சுவலாக ஒன்றையும் பாதிக்கும். அண்ட் டிமாண்ட் ரொம்ப கம்மியாகிட்டுனா எப்போனா சப்ளை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது டிமாண்ட் என்ன ஆகும்னா கம்மியாகும். இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. டிமாண்ட் எப்போ கம்மியாகும்னா, பீப்புள் ஒரு பொருளை யூஸ் பண்ணுறத குறைச்சிட்டாலோ இல்லை பயன்படுத்துறதை நிறுத்திட்டாலோ. ஃபார் எக்ஸாம்பிள் நோக்கியா பிராண்ட் ஃபோன்ஸ் எடுத்துக்கோங்க. நோக்கியா பிராண்டோட ஃபோன்ஸுக்கு வந்து இனிமேல் நோ லாங்கர் வந்து பீப்புள் அதை விரும்புகிறே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து அதை வாங்கவே விருப்பப்படுறதே இல்லை. ஸோ அப்போ சப்ளை இருந்துகிட்டே இருக்குது, சப்ளையில் எந்த சேஞ்சஸுமே இல்லவே இல்லை, சப்ளை அப்படியே தான் இருக்குது, ஸ்டேபிளாக தான் இருக்குது. பட் பீப்புள் என்ன பண்ணலாங்க அப்படின்னா, அதோட யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும். ஸோ ஒரு பொருள் வந்து இல்லை அப்படின்னா சஸ்டெயின் ஆக முடியாமல் போயிடும். சரியா? இதுதான் வந்து மார்க்கெட் ஃபோர்ஸஸ். இதை வந்து இன்னொரு பக்கம் என்ன சொல்லலாம்னா, சப்ளை பாதிப்புனாலே என்ன ஆகும்னா டிமாண்டோட சேஞ்சஸ் இருக்கும். சரியா? பட் சர்டன் குட்ஸ் இருக்கும், அதுக்கு டிமாண்ட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். தட்ஸ் ஆர் கால்ட் அஸ் எசென்ஷியல் குட்ஸ். அதெல்லாம் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த எனர்ஜி ரிக்யர்மெண்ட்ஸ், நம்ம இப்போ மின்சாரத்துக்கு நம்ம அடிப்படையாக யூஸ் பண்ணுறோம்ல, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து கோல், இன்னொன்று வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். இந்தியாவுடைய தெர்மல் பவர் பிளான்ட்ஸில் 50% மேலே கோல் பவர் பிளான்ட்ஸ் தான் இருக்குது. இந்தியாவுடைய எனர்ஜி ரிக்யர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறது 50% மேலே நிலக்கரி சார்ந்த வளங்களாக தான் இருக்குது. இதை மாற்றுறது தான் வந்து என்விரான்மெண்ட்டோட மிகப்பெரிய சவால். என்விரான்மெண்ட்டுக்கு சாதகமாக இதை மாற்றணும். பட் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா 50% மேலே வச்சுருக்கோம். பட் ட்ரை டு டூ தட். ஸோ ரைட், எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு, சரியா, உணவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும். இந்த பொருட்களோட விலை ஏறி போச்சுன்னா மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இதான் டொமேட்டோ ஆனியன் கதை. சரி, இந்த எசென்ஷியல் குட்ஸோட டிமாண்ட் எப்போவுமே ரைஸாக இருக்கும். அங்கே சப்ளைனால தான் என்ன ஆகும்னா பாதிப்பு ஏற்படும். நல்லா பாருங்கள், சப்ளை குறைஞ்சி போயிடுச்சு. சரியா? அதனால் இப்போ டொமேட்டோ ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இதை ஆர்டிஃபிஷியலாக பண்ணுவாங்க. எப்படி சில பேர் என்ன வைப்பாங்கன்னா, சரி சப்ளையை கட்டுப்படுத்துவோம், விலை ஏறட்டும், அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, வேணும்னே பதுக்கி வச்சுருவாங்க. அதான் ஹோர்டிங், வேணும்னே பதுக்கி வச்சுருவாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செர்டைன் குட்ஸை நான் எசென்ஷியல்னு சொல்கிறேன், இந்த எசென்ஷியல் குட்ஸ்னு சொல்கிறேன். இந்த எசென்ஷியல் குட்ஸுக்கு மேலே சில ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறேன். நீ இதுக்கு மேலே பதுக்கூடாது, இவ்வளோ நாள் இதுக்கு மேலே லிமிட் வச்சுக்கூடாது, ஸ்டோரேஜ் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இதான் தான் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கமாடிட்டிஸ்னாலும் குட்ஸ்னாலும் ஒன்று தான். எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னு சொல்லி கவர்மெண்ட் கொண்டு வராங்க. இது கவர்மெண்ட்டோட ரோல். ஓகே, அடுத்து Nehru and many other leaders and thinkers of the newly independent India sought an alternative to the extreme versions of capitalism and socialism. அதாவது இந்த பக்கமும் சாயக்கூடாது,
கேபிட்டலிசம் பக்கமும் சாயக்கூடாது, சோசியலிசம் பக்கமும் சாயக்கூடாது. இந்த எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனுக்கு போயிடவே கூடாது. புத்திசம் வந்து ஒரு மெத்தடு சொல்லும், அதாவது மிடில் பாத் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிடில் பாத்து தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அரிஸ்டாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காயின்ட் அ டேர்ம் இட் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் மீன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ வாட் இஸ் அ கோல்டன் மீன் அப்படின்னா எந்த பக்கமும் சாயாதா பாபான்னு அர்த்தம். நீங்கள் வந்து நல்லவனாகவும் இருக்கக்கூடாது, கெட்டவனாக இருக்கக்கூடாது, நடுநிலையாக இருக்கும். நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாக இருக்கும். அதுதான் வந்து பாயிண்ட். அதே மாதிரி தான் படிக்காமலும் இருக்கக்கூடாது, படிச்சுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. ஸோ சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை படித்து முடிச்சிடணும். அதே மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து மிடில் பாத்துன்னு சொல்லுவாங்க. அதே இது நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்ல, 100 டிகிரி செல்சியஸில் நம்மளால் உயிரோட முடியாது, 0 டிகிரி செல்சியஸ்லேயும் நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஸோ we need a 20 to 30 இதுக்குள்ளே தான் இருக்க முடியும். ஸோ அதுதான் ஆம்ப்டான விஷயம். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து ஒரு ஆவரேஜான ஒரு விஷயத்தில் தான் இருக்க முடியும், ஒரு மிடில் பாத்தில் தான் நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எக்கனாமிக்கு வந்து பொருத்தம். எக்கனாமி வந்து மிக்ஸ்டு எக்கனாமி வந்து 1930s காலகட்டங்களில் தான் பிரபலமாச்சு. நிறையா கண்ட்ரிஸ் வந்து கேபிட்டலிஸ்டோட டாமினன்ஸில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் சோசியலிசம் கண்ட்ரிஸ்லாம் வந்து அல்லது கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ்லாம் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டாங்க அண்ட் நிறையா அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்டர்வார் பீரியட் 1918 1936 வரைக்கும் 39 வரைக்கும் இதை தான் இன்டர்வார் பீரியட்பாங்க. அதாவது முதல் உலகப் போருக்கும் 2ஆம் உலகப் போருக்கும் இடைப்பட்ட காலம் தான் இன்டர்வார் பீரியட். உலகப் போர்கள் உலகத்துடைய பெருவாரியான நாடுகளை பாதிச்சுது, அதனால் அது உலகப் போர்னு சொன்னாங்க. பெருவாரியான நாடுகளில் நடக்கலை, பெருவாரியான நாடுகளுக்கு தாக்கம் ஏற்பட்டது, அதனால் அது உலகப் போர் நடக்கப்பட்டது. இந்த ரெண்டு போர்களுக்கு இடையில் உள்ள காலத்தை இன்டர்வார் பீரியட்னு சொல்லுவாங்க. இதை வந்து எக்கனாமிக்கலாக வந்து வார் நடந்துட்டு இருந்துச்சு, ரொம்ப மோசமாக வந்து அடி வாங்கிட்டு இருந்தாங்க, அதுவும் குறிப்பாக கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ். இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வராங்க. அந்த சொல்யூஷன் தான் மிக்ஸ்ட் எக்கனாமி. தம்பி நீங்கள் எந்த பக்கம் போனாலும் பஞ்சாயத்து, நீங்கள் நடுநிலைமையாக இருக்கிறது தான் பெட்டரான விஷயம் அப்படின்னு சொல்லி மிக்ஸ்ட் எக்கனாமி அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மிக்ஸ்ட் எக்கனாமி தான் வித் பிரின்சிபல். ஏதாவது ஒரு பிரின்சிபலில் வந்து அவங்க அதிகமாக தாக்கம் விட்டுருப்பாங்க. சரியா? அதாவது இப்போ யூஎஸ் இருக்காங்கன்னா அங்கே மிக்ஸ்டு தான், ஆனால் கேபிட்டலிசம் வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 80% கேபிட்டலிசம், 20% சோசியலிசம் இருக்குது. ஸ்டில் இட்ஸ் மிக்ஸ்டு இல்லையா? அந்த மாதிரி certain alternate to the extreme versions, basically sympathizing with the socialist outlook, and they found answer in economic system which in their view combined the best features of socialism without its drawbacks. socialist எடுத்துக்கிறாங்க, அதோடைய ட்ராபேக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு தேவையான விதத்தில் அந்த சோசியலிசத்தை மிக்ஸ்ட் எக்கனாமியோட சேர்த்து மாற்றிக்கிறாங்க. In a view, India would be a socialist society with a strong public sector, but also with private sector. பப்ளிக்கும் இருப்பாங்க, ப்ரைவேட்டும் இருப்பாங்க. And democracy. The government would plan for the economy with the private sector being encouraged to part of the plan effort. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? இந்தியாவுக்கு தேவையான பிளானை டிசைட் பண்ணாங்க, யூஸ்வலி ஃபார் அ டைம் பீரியட். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சு தான் நம்ம பிளான் பண்ண முடியும். ஒரு மாதத்துக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு நாளைக்கு இப்படி தான் நம்ம வந்து ஷெட்யூல் போடுறோம், அந்த மாதிரி. ஸோ பிளான் பண்ணுறோம் ஒரு டைம் பீரியடுக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரைவேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஐடியாஸை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் எடுத்துகிட்டு வாங்க. கவர்மெண்டோட அல்டிமேட் வந்து வெல்ஃபேர் தான், பீப்புளுக்கு தான் கொண்டு வருவாங்க. பட் ப்ரைவேட்டை பற்றி யோசிக்க மாட்டாங்க. பட் ப்ரைவேட்டை கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள பார்ட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரியல் பாலிசி decision of 1948 and the directive principles of Indian constitution reflected this outlook. இந்த ரெண்டு விஷயமே வந்து இதை மனசில் வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. 1950 the planning commission was set up with the prime minister as its சேர்பர்சனாக வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணி தேர் ஆர் 5-year plans had begun. 5 ஆண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. ஸோ வாட் இஸ் அ பிளான்? எ பிளான் ஸ்பெல்ஸ் அவுட் how the resources of a nation should be put to use. ஒரு நாட்டில் ரிசோர்ஸஸ் இருக்குது, அதாவது வளங்கள் இருக்குது. இந்த வளங்கள் வந்து எப்படி பயன்படுத்தப்படணும், சரியா? ஆக்சுவலாக எக்கனாமிக் ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க, அதாவது த ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸஸ். அதாவது ஆப்டிமம் யூஸ், சரியான அளவு பயன்படுத்தணும், இருக்கக்கூடிய வளங்களை சரியான அளவு பயன்படுத்தணும். ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது, இந்த 1000 ரூபா ஒரு மாதத்துக்கு தான் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற அவைலபிள் ரிசோர்ஸ். இப்போ இந்த அவைலபிள் ரிசோர்ஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, அதுக்கு சில முடிவு எடுத்துருப்பீங்க. 1000 ரூபா 30 நாள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. இப்போ உணவுக்கு இவ்வளோ, ஒரு நாளைக்கு வந்து நான் இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு பிளான் எடுப்பீங்க, கரெக்டாக? ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஓகே இப்படி சாப்பிடாம இருந்தால், இல்லை இதை சாப்பிட்டா, இல்லை இப்படி பண்ணால் இதை வந்து நம்ம 1000 ரூபா மெயின்டைன் பண்ண முடியும். தேவையில்லாத செலவு அப்படின்னு எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கட் பண்ணிடும். இதுதான் வந்து பிளான், இதுதான் வந்து பாலிசி. இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, இப்படிலாம் பண்ணால் அந்த 1000 ரூபா எனக்கு வந்து யூஸ் பண்ண முடியும், அதுதான் வந்து எக்கனாமிக் பாலிசி. சரியா? அவ்வளோதான். அப்புறம் அதுக்கு ஒரு டிசைட் பண்ணுவீங்க, ஒவ்வொரு நாளும் சரி இதெல்லாம் பண்ணணும், இந்த செலவுலாம் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணால் ஓகே, இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பிளான் டிவைஸ் பண்ணிங்க. அந்த பாலிசியை மைண்டில் வச்சுப்பீங்க. ஓகே, அந்த 1000 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாலிசியை மைண்டில் வச்சுப்பீங்க. அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன விஷயம் எடுத்துகிட்டு வருவீங்க. அதுதான் வந்து பிளான்.
சரியா? இதுதான் வந்து பெரிய அளவில் நடக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆள் 1000 ரூபாய் 30 நாள் இந்த விஷயத்த 120 கோடி பேர் எவ்வளோ ரிசோர்ஸ் இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ ரிசோர்ஸையும் சேர்த்து மொத்தமாக கவர்மெண்ட்னு ஒரு ஆள் பிளான் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எக்கனாமிக் பிளானிங். அவ்வளோதாங்க. இட் ஷுட் ஹேவ் சம் ஜென்ரல் கோல்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ். இதுக்குன்னு பொதுவான ஒரு சில கோல்ஸும் இருக்கும், குறிப்பிட்ட சில குறிக்கோள்களும் இருக்கும். விச் ஆர் டு பி அச்சீவ்டு வித்தின் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். இன் இந்தியா பிளான்ஸ் ஆர் ஃபார் 5 years. 5 ஆண்டுகளுக்காக நம்ம வந்து திட்டங்கள் துவக்கணும். டியூரேஷன் அண்ட் ஆர் கால்டு 5 year பிளான்ஸ். அதனால் அது 5 ஆண்டு திட்டங்கள் என்று அழைக்கப்பட்டது. இது வந்து யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து வாங்கிப்பாங்க, சோவியத் யூனியன்லேருந்து வாங்கிப்பாங்க. ஃபஸ்ட்டு பிளான் போட்டு வளர்ந்தது இவங்க தான். ஸோ இது வந்து அச்சீவ் பண்ணி காட்டினது இவங்க தான். ஸோ அதில் வந்து நிறைய இம்ப்ரெஸ் ஆன அப்போ உள்ள இந்தியன் நேஷனல்ஸ் அண்ட் இந்தியன் லீடர்ஸ் வந்து இதை ஏன் நம்ம நாட்டுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத விரும்பினாங்க. Our plan documents not only specify the objectives to be attained in the 5 years of a plan, but also what is to be achieved over a period of 20 years. அதாவது ஷார்ட்டாக மட்டும் யோசிக்கக்கூடாது, 5 வருஷத்தில் என்ன செய்யணும் மட்டும் யோசிக்கக்கூடாது, 20 வருஷத்தில் என்ன செய்யணும்னு யோசிக்கணும். ஸோ அப்போ இந்த 20 வருஷம் பிளானை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி 5 வருஷமாக போகணும். இதே மாதிரி தான் நம்மளுக்கும் ஒரு நாள் 2 நாளைக்கு முதல் பிளான் போட்டு போகக்கூடாது. ஒரு 6 மாதத்துக்கு பிளான் போட்டு வச்சிடணும். அந்த 6 மாதம் பிளானை ஒவ்வொரு மாதமும் உடச்சிட்டு வரணும். ஸோ ஒரு மாதத்துக்கு இதை பண்ணால் இந்த 6 மாதம் பிளான் வந்து சால்வ் ஆகும். ஒவ்வொரு மாதம் பிளானை 4 பிளானாக பிரிச்சுக்கணும். ஒரு வாரம் வந்து பிளானாக போட்டுக்கணும். ஸோ ஒரு வாரத்துக்கு போடணும். அதுக்கப்புறம் காலைல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு இதெல்லாம் பண்ணால் இந்த வாரத்துக்குள்ளே ஷெடியூல் முடியும் அப்படிங்கிறத நைட் எழுதி வச்சுட்டு படுக்கணும். ஏன் நைட் எழுதி வச்சுட்டு படுக்கணும்னு சொல்கிறேன்னா, நைட்டு வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் திணிச்சிட்டிங்க ஒரு விஷயத்த. என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி நாளைக்கு இந்த பிளான்லாம் இருக்குது. ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுவீங்க, டு டூ லிஸ்ட்டு போடுவீங்க. காலைல நியூஸ் பேப்பர் படிக்கணும், NCERT படிக்கணும், ஸ்டேட் போர்ட் புக் படிக்கணும், தமிழ்நாடு ஸ்கூல் புக் படிக்கணும், மேக்ஸ் போட்டு பார்க்கணும், இத்தனை மணி நேரம் போடணும் மேக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ லிஸ்ட்டு போட்டிருப்பீங்க. இது வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா, தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து சொல்லிகிட்டே இருக்கும், இதெல்லாம் பண்ணணும்னு. காலேஜ் அலாரம் அடிக்கும், டப்புன்னு உங்களை சப்கான்ஷியஸ் மைண்ட் எழுப்பிவிடும். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுப்பிவிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயம்லாம் நம்ம மறந்து போனால் நார்மல் பீப்புள் நார்மலாக என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னா நம்ம தூக்கம் வரும், அலாரம் அடிக்கும். என்னத்தை அலாரம் அடிக்க டிஸ்மிஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டு தூங்கிட்டே இருப்போம். அதுதான் வந்து மேட்ரு. இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கொண்டு வரும். சரி, ஓகே, இது வந்து எக்ஸாம் ரிலேட்டடான விஷயம். மறுபடியும் சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்துடும். ரைட். ஒரு பீரியட் ஆஃப் 20 லாங் டேர்ம் பிளானையும் வந்து கொண்டு வரணும். இதை வந்து பெர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த 5 year பிளான்ஸ் ஆர் சப்போஸ் டு ப்ரொவைட் த பேசிஸ் ஃபார் த பெர்ஸ்பெக்டிவ் பிளான்ஸ். 5 ஆண்டு திட்டங்கள் வந்து பெர்ஸ்பெக்டிவ் திட்டங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையாக இருந்துச்சு. இட் வில் பி அன்ரியலிஸ்டிக் டு எக்ஸ்பெக்ட் ஆல் த கோல்ஸ் ஆஃப் அ பிளான் டு பி கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இன் ஆல் த பிளான்ஸ். அதுதான் முக்கியமாக, அதுதான் சொன்னாங்க. எல்லா கோல்ஸுக்கும் வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணுங்கிறது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் த கோல்ஸ் மே ஆக்சுவலி பி இன் கான்ஃப்ளிக்ட். ஒவ்வொரு கோலும் ஒன்றுக்கு ஒன்று பஞ்சாயத்துக்குரியது. ஃபார் எக்ஸாம்பிள், த கோல் ஆஃப் இன்ட்ரடியூசிங் மாடர்ன் டெக்னாலஜி மே பி இன் கான்ஃப்ளிக்ட் வித் த கோல் ஆஃப் இன்க்ரீசிங் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லேபர் இன்டென்சிவ் வேலை பார்ப்போம். பட் ஒரு நாடு நவீனமயமாகணும் அப்படின்னா மாடர்ன் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். மாடர்ன் டெக்னாலஜியோட மேட்டர் என்ன அப்படின்னா, மாடர்ன் டெக்னாலஜி எப்போவுமே லேபரை குறைக்க தான் பார்க்கும். ஏன்னு சொல்லுங்களேன், இந்த மாடர்ன் டெக்னாலஜியை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. நிறையா மேக்ஸிமம் டாமினேட் பண்ணது அவங்க தான். அவங்கள்ட்ட பற்றாக்குறை என்ன, லேபர் கம்மியாக இருக்காங்க. கரெக்டாக? அப்போ லேபரை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி டெக்னாலஜிஸ் தான் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களோட டிமாண்டு, அதைத்தான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ நம்ம மாடர்ன் டெக்னாலஜின்றதுனா கண்ணை மூடிட்டு அந்த டெக்னாலஜி எடுத்து இந்த இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தேவையில்லை. இந்தியாவில் லேபர் இருக்காங்க, சரியா? அப்போ அந்த லேபர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி தேவையில்லை. நமக்கு டெக்னாலஜி என்ன அப்படின்னா, அந்த லேபர் எப்படி ஈஸியாக வேலை பார்க்கலாம். ஒரு லேபர் ஒரு நாளுக்கு ஒரு வேலையை பார்க்குறான், சரியா? அந்த ஒரு வேலையை ஒரு லேபரால் ஒரு நாளைக்கு 10 வேலை எப்படி பார்க்க வைக்கிறது, இதுக்கான டெக்னாலஜி தான் இந்தியாவுக்கு தேவை. தவிர வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் லேபரை சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி டெக்னாலஜிஸ் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. நான் எல்லா டெக்னாலஜிஸுமே தப்புன்னு சொல்ல வரல. அவங்களுடைய பேசிஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது லேபர் தேவையில்லை, லேபரை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம். ஸோ இது வந்து மாடர்னைஸ் பண்ணும்போது இது கான்ஃப்ளிக்ட் ஆகும். இஃப் த டெக்னாலஜி ரெடியூசஸ் த நீட் ஃபார் லேபர், த பிளானர்ஸ் ஹேவ் டு பேலன்ஸ் த கோல்ஸ் அட் வெரி டிஃபிகல்ட் ஜாப். ஸோ இந்த திட்டமிடுறவங்க வந்து இந்த கோல்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்கிறாங்க. வி ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் கோல்ஸ் பீயிங் எம்ஃபசிஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இன் இந்தியா. ஒவ்வொரு திட்டங்கள்லையும் ஒவ்வொரு கோல்ஸ் வந்து முக்கியத்துவம் அளிக்கப்படுது, அது நடைமுறைப்படுத்தப்படுறாங்க. அவர் 5 year பிளான்ஸ் do not spell out how much of each and every goods and services to be produced. நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு 5 years சொல்லவே இல்லை. திஸ் இஸ் நெய்தர் பாசிபிள் நார் நெசசரி. அது பாசிபிளும் இல்லை, நெசசரியும் இல்லை. சோவியத் யூனியன் செய்ய ட்ரை பண்ணி அதை ஃபெயில் ஆகிட்டாங்க. ஏன்னா 120 கோடி பேர் நீ இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னா எப்படி சொல்ல முடியும்?
ஒருத்தர் 4 இட்லி போதும்னு எப்படி டிசைட் பண்ண முடியும்? ஒரு கடையில் ஒரு ஹோட்டலில் இட்லி வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ இட்லி வந்து உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க. எப்படி டிசைட் பண்ணுவாங்க? அவங்களோட கஸ்டமர்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. கஸ்டமர்ஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணி ஒரு ஆள் சராசரியாக ஒரு 4 இட்லி சாப்பிட்றான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே தவிர ஒருத்தன் 3 சாப்பிடுவான், இன்னொருத்தன் 4 சாப்பிடுவான், கண்டிப்பாக மிஞ்சும், இல்லை கண்டிப்பாக பத்தாம போகும். இதுதான் நடக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக மிஞ்சும், இல்லைனா கண்டிப்பாக பத்தாம போகும். இது வந்து சாத்தியமே இல்லை. எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். 120 கோடி பேர் இந்தியாவோட பாப்புலேஷனை கணக்கு பண்ணுங்க. ஒவ்வொருத்தருடைய டிசைர்ஸ் ஒருத்தருடைய விஷஸ் எப்படி இருக்கும், மாறும். சரியா? நம்ம வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும். இன்றைக்கி வந்து எத்தனை பேர் வீட்டில் எத்தனை ஃபோன் இருக்கும்? முன்னாடி வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கும். இன்றைக்கி ஒரு வீட்டில் எத்தனை பைக் இருக்குது? இப்போ வந்து பைக் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் தான், ஒரு பைக் தான் அப்படின்னா 120 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 120 கோடினா சராசரியாக 4, ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம், சரியா? இது ஆவரேஜானது. 5 பேர் 7 பேர்லாம் இருக்காங்க, பட் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. அப்போனா 30 கோடி ஃபேமிலிஸ். அப்போ 30 கோடி பைக்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி சாத்தியமாக இருக்கும்? இந்தியாவில் 30 கோடி பைக்ஸை விட ஜாஸ்தியான பைக்ஸ் இருக்குது. ஒரு வீட்லேயே ஒரு ஆளே 2-3 பைக் மேலே வச்சுருக்காரு. திஸ் இஸ் ஹேப்பன்ஸ் இல்லையா? அப்போ இதெல்லாம் பண்ண முடியாது. இட் இஸ் எனஃப் இஃப் த பிளான் இஸ் ஸ்பெசிஃபிக் அபவுட் த செக்டார்ஸ் வேர் இட் பிளேஸ் அ கமாண்டிங் ரோல். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பவர் ஜென்ரேஷன் அண்ட் இரிகேஷன் வைல் லீவிங் த ரெஸ்ட் டு த மார்க்கெட். ஸோ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல தேவையில்லை, அது நமக்கு நெசசரியும் கிடையாது. அதுதான் முன்னாடிலாம் சொன்னாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கமாண்டிங் ரோல் ப்ளே பண்ணால் போதும். எந்த செக்டாரில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கமாண்டிங் ரோல் ப்ளே பண்ணால் போதுமே தவிர எவ்வளோ பண்ணணும்னு சொல்ல தேவையில்லை. எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் பவர் ஜென்ரேஷன், இரிகேஷன், இதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. த கோல்ஸ் ஆஃப் 5 இயர் பிளான். த பிளான் ஷுட் ஹவ் சம் கிளியர்லி ஸ்பெசிஃபைடு கோல்ஸ். அதுக்குன்னு தெளிவாக வரையறுக்கப்பட்ட இலக்குகள் இருக்கணும். த கோல்ஸ் ஆஃப் த 5 இயர் பிளான்ஸ் ஆர் என்னென்ன? குரோத், வளர்ச்சி. 2வது மாடர்னைசேஷன், நவீனமயமாக்கல். 3வது செல்ஃப் ரிலையன்ஸ், சுயசார்பு. 4வது ஈக்விட்டி, சமநிலை. சமநிலைன்னு சொல்ல முடியாது, சமத்துவம்னு சொல்ல முடியாது. ஈக்விட்டின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவாலிட்டியை அட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு வழி, சரியா? அதான் வந்து ஈக்விட்டி. நீங்கள் ஈக்குவாலிட்டிங்கிறது எண்டு, ஈக்விட்டிங்கிறது அதுக்கான வழி, சரியா? இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வேஸ் அண்ட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேஸு மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து மீன்ஸு, இது வந்து எண்ட்ஸ், சரியா? இதுதான் வந்து வழி, இதுதான் வந்து அதனுடைய முடிவு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஈக்குவாலிட்டி கொடுத்தா தான் நீங்கள் ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ணணும். ஈக்விட்டி கொடுத்தா தான் உங்களால் ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேர் இருக்காங்க, A, B, C அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேருடைய இன்கம் லெவல் எடுத்துக்கோங்க, சரியா? இன்கம் லெவல் வச்சுக்கோங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 10, ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு இன்கம் 1000 ரூபாய்க்கு அப்படின்னு வச்சுப்போமே. இவர் வந்து இது வந்து 1000 ரூபா, இது 2000, இது 3000, ரஃபாக ஒரு ஐடியாவுக்கு. ஏங்கிறவர் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறார்? 2000 சம்பாதிக்கிறார். பிங்கிறவர் 3000 சம்பாதிக்கிறார். சிங்கிறவர் 1000 சம்பாதிக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள், இவங்க 3 பேருமே ஈக்குவலாக இருக்கும். என்ன பண்ணணும்? இவரோட 1000 ரூபாய் பிடிங்கி 2 பேர்த்துக்கும் பிரித்து கொடுத்தா சரியாக போயிடும் அப்படின்னா சரி வராது. அப்படிலாம் பிரிக்கக்கூடாது, சரியா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இவருக்கு கம்மியாக கொடுத்தா போதும், கரெக்டாக? 3 பேருமே ஒரே வேலையை பார்க்குறாங்கன்றத மனசில் வச்சுக்கோங்க. வெவ்வேறு வேலை பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தனும் வெவ்வேறு திறமை இருக்கும், அதை பொறுத்து தான் பிரிக்கிறாங்க. நான் அதெல்லாம் பேச வரல, அதெல்லாம் இருக்குது தான். நான் ஈக்வாலிட்டியும் பற்றி பேசுகிறேன், அவ்வளோதான், சரியா? இப்போ இவருக்கு கம்மியாக கொடுத்தா போதும், இவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தா போதும், இவருக்கு அதை விட ஜாஸ்தியாகும், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த டிசைட் பண்ணுறாங்கல்ல, எதன் அடிப்படையில் எவ்வளவு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறாங்கல்ல, இதுதான் ஈக்விட்டி. சரி, இப்படி கரெக்டாக கொடுத்தா என்ன ஆகும்? 3 பேருக்குமே வந்து இப்போ 3000 கொடுக்குறோமா, இப்போ 3 பேருமே வந்து 4000 ரூபாய்க்கு ஈக்குவலாக கொண்டு வரும், கரெக்டாக? 4000 ரூபாய் ஈக்குவலாக ஆக்கணும்னா இவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 2000 ரூபா கொடுக்கணும். எவ்வளோ கொடுத்தா போதும்? 1000 ரூபா கொடுத்தா போதும். இவருக்கு 3000 ரூபா கொடுக்கணும். இதுதான் சொன்னேன். இவருக்கு அதிகமாக கொடுக்கணும், இவருக்கு கம்மியாக கொடுக்கணும், இவரோட கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கணும், இவரோட கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும், கரெக்டாக? இப்போ 4 பேருமே பாருங்கள், 3 பேருமே பாருங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க? 4000 ரூபா சம்பளம் ஆகும். இதுதான் ஈக்குவாலிட்டி, இதுதான் அச்சீவ்மெண்ட். ஸோ இதுதான் ஈக்விட்டி. ஸோ அப்போ இந்த எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம்ல, யாருக்கு எவ்வளோ வேணும்னு டிசைட் பண்ணுறோம்ல, அதுதான் ஈக்விட்டி, சரியா? ஸோ ஈக்குவாலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் ஈக்விட்டி, சமநிலை அப்படின்னு சொல்லிக்கலாம். This does not mean that all plans have given equal importance to all these goals. எல்லா பிளான்ஸும் வந்து இந்த எல்லா கோல்ஸுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒவ்வொரு கோல்ஸும் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு நவீனமயமாக்கல்ங்கிறது 2வது விஷயம் கொண்டு வரலாம். முதல்ல வளர்ச்சி முக்கியம், இல்லை செல்ஃப் ரிலையன்ஸ் தான் எனக்கு முக்கியம், சுயசார்பு தான் முக்கியம். நான் வெளிநாட்டில் போய் ஏன் கையை ஏந்த வேண்டும், வெளிநாட்டில் நான் ஏன் வந்து வெளிநாட்டில் இருக்கணும், நான் என்ன சார்ந்து இருக்கணும் அப்படின்னு முதல்ல நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாடர்னைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வளர்ந்துட்டேன், எனக்கு தேவையான விஷயங்களை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்,
இப்போ நான் அடுத்து டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போய் நீ ஏதாவது டெக்னாலஜி வச்சிருக்காமே ஜப்பானில் உள்ள கவாசாக்கியை கூட்டிட்டு வாங்க, கவாசாக்கி டெக்னாலஜி வச்சிருக்காமே இங்கே வா, இந்தியாவுக்கு வா, நான் உனக்கு ஷேர் தரேன் அப்படின்னு சொல்லி எஃப்டிஐ ஓப்பன் பண்ணி விட்றான். கவாசாக்கி பஜாஜ்னு வருது. பஜாஜ் வந்து வளர்கிறாங்க, கவாசாக்கியோட பிரிஞ்சுறாங்க, தனியாக பஜாஜ்னு ஒரு கம்பெனி வைக்கிறாங்க. அவங்க இண்டஸ்ட்ரியலில் டிவி மோட்டார்ஸில் பைக்ஸில் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பைக்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல பஜாஜ் வந்து ஒரு முக்கியமான செக்டார். இப்படி தான் வந்து நடக்கும். ஸோ அப்போ ஒரே நேரத்தில் நாளையுமே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். டஸ் நாட் மீன் தட் ஆல் த பிளான்ஸ் ஹேவ் கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். இதை நான் சொன்னேன். டியூ டு லிமிடெட் ரிசோர்ஸஸ் சாய்ஸ் ஹேஸ் டு பி மேட் இன் ஈச் பிளான் அபவுட் விச் ஆர் த கோல் இஸ் டு பி given பிரைமரி இம்பார்ட்டன்ஸ். இந்தியாவை கருத்தில் கொள்ளும் போது இந்தியாவோட ரிசோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்தியாவில் ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கா, இது என்ன ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் 1950s காலகட்டங்களில் உள்ளது. இந்தியாவோட ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குங்கிறத விட ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயமா இருந்துச்சு. இன்னொன்று, நம்ம ரெடிலி அவைலபிளாக அந்த ரிசோர்ஸை வந்து பிரிட்டிஷ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரியா? அதாவது நம்மளால் அந்த டைமில் யூஸ் பண்ண வேண்டிய ரிசோர்ஸஸை பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருந்தது எல்லாமே ரிசோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான். அந்த ரிசோர்ஸஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? அக்ரிகல்ச்சர், அப்புறம் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சர்வீசஸ். இது 3 தான் இருந்துச்சு இல்லையா? அது தான் நம்ம 3 செக்டார்னு சொல்கிறோம். கரெக்டாக? இதுதான் வந்து வளங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதாவது பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் இதோட நிலைமை எப்படி இருந்துச்சு? இதை தான் போன கிளாஸில் சொல்லியிருந்தோம், போன சாப்டரில் சொல்லியிருந்தோம். ரொம்ப கேவலமாக, ரொம்ப மோசமாக, ரொம்ப அடிமட்டமாக, இதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத இருந்துச்சு. தேட்ஸ் வை அவங்க ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்குன்னு பேசுகிறாங்க. ஸோ ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தோம்னா எதுக்காக ஒன்றுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும், எல்லாத்தையும் வளர்க்க முடியாது. நெவர்தெஸ்ல பிளானர்ஸ் ஹேவ் டு என்ஷூர் தட் as far as possible the policy of the plans do not contradict these 4 goals. எல்லா பாலிசிஸும் இந்த 4 கோல்ஸை கான்ட்ராடிக்ட் பண்ணாத மாதிரி கிரியேட் பண்ணாங்க. ஸோ அப்போ என்னென்ன பண்ணாங்க? ஃபஸ்ட்டு க்ரோத்தை பற்றி பேசுகிறாங்க. இட் ரெஃபர்ஸ் டு இன்க்ரீஸ் இன் கண்ட்ரிஸ் கேப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் த அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித் இன் த கண்ட்ரி. சிம்பிள். குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்டு சர்வீசஸ்னு 3 செக்டார். இதனால் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அண்ட் அந்த எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிற கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். இதை தானே இப்போ சொன்னோம். எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறது குறைஞ்சி போச்சு, அது ப்ரொடியூஸ் பண்ணுற அளவு கம்மியாக இருக்குது. அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, ரிசோர்ஸ் பத்தல். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு பக்கெட் இருக்குது, நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 5 லிட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் நிறையா தண்ணி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த பக்கெட்டோட கெப்பாசிட்டி என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். 10 லிட்டர் ஆகும். ஸோ தட்ஸ் வை ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, உற்பத்தி திறன் வந்து மேம்படுத்துறது. இட் எம்ப்ளாய்ஸ் எய்தர் அ லார்ஜ் ஸ்டாக் ஆஃப் ப்ரொடக்டிவ் கேபிட்டல் ஆர் அ லார்ஜ் சைஸ் ஆஃப் சப்போர்ட்டிங் சர்வீசஸ். கேபிட்டல் வந்து உற்பத்திகரமாக இருக்கணும், இல்லை சர்வீசஸ் வந்து சப்போர்ட்டாக இருக்கும், லைக் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பேங்கிங். ஆர் இன்க்ரீஸ் இந்த எஃபிஷியன்சி ஆஃப் ப்ரொடக்டிவ் கேபிட்டல் அண்ட் சர்வீசஸ். இல்லை ரெண்டுமே வந்து அதோடைய திறத்தன்மை வந்து அதோடைய அந்த எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம்ல, அதோட அந்த அதாவது ஒரு விஷயம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக பண்ணுற, ஃபுல் ஃப்ளெஷ்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க, 1 மணி நேரம் கான்சன்ட்ரேட்டடாக படிக்கிறீங்க, அப்போ நீங்கள் எஃபிஷியண்ட்டாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப திறம்பட செய்கிறது, திறன் வாய்ந்த சொல்கிறது. A good indicator of economic growth in the language of economics is steady increase in the gross domestic product, shortly called as GDP. அதாவது ஒரு நாட்டுடைய பொருளாதார கணக்கின்படி, பொருளாதார கண்ணோட்டத்தில் ஒரு நாட்டோட வளர்ச்சிங்கிறது ஜிடிபி அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். The GDP is the market value of all goods and services produced in the country during ஒரு நாட்டில் அண்ட் எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அவரோட நாட்டுக்குள்ளே எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வருஷத்தில் அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய மணி வேல்யூ. அதாவது மார்க்கெட் வேல்யூ அல்லது மணி வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஜிடிபியோட டெஃபினேஷன். யூ திங்க் அது ஜிடிபி as a கேக் அண்ட் growth is increase in the size of the cake. அது ஜிடிபி வந்து ஒரு கேக் மாதிரி நினச்சிக்கலாம். அது வந்து வளர வளர இது வந்து கேக்கோட சைஸ் மாதிரியா. if the cake is larger more people can enjoy it. இது தப்பு, மடத்தனம். ஆக்சுவலாக ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உண்மை என்னென்னா கேக் லார்ஜராக இருந்தால் எல்லாருக்குமே போய் சேரும் அப்படிங்கிறத நம்பிக்கை. ஆனால் உண்மையிலே போய் சேர்ந்துருமா? கேக் ரொம்ப பெருசாக இருந்தால் எல்லாருக்குமே கேக் கிடச்சிருமா? கேக்கு சரியாக சப்ளை பண்ணணும் இல்லையா, கரெக்டாக வெட்டி கொடுக்கணும் இல்லையா எல்லாத்துக்கும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதான் டிஸ்ட்ரிபியூஷனும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இந்த ஜிடிபியை ரீட் பண்ணுறது, ஜிடிபியோட நன்மைகளை ரீட் பண்ணுறதுக்கு, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். அடுத்து, இட் இஸ் நெசரி ஃபார் த ப்ரொடியூஸ் மோர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஃப் த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் டு என்ஜாய் அ மோர் ரிச் அண்ட் வேரிட் லைஃப். நிறையா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். த ஜிடிபி ஆஃப் கண்ட்ரிஸ் டிரைவ்டு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் ஆஃப் த எக்கனாமி, நேம்லி த அக்ரிகல்ச்சர் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார் அண்ட் சர்வீஸ் செக்டார். இதை நான் 3-4 தடவை சொல்லிட்டேன். அக்ரி, இண்டஸ்ட்ரீஸ், சர்வீஸ் அப்படின்னு 3 செக்டாரை வந்து ஜிடிபியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம்.
The contribution made by each of these sectors make up the structural composition of the economy. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கனாமின்னு குறிப்பிட்றாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கனாமின்னு நம்ம சிலபஸில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம பேசும்போது ஸ்ட்ரக்சரல் கம்போசிஷன் எதை பேசுவாங்க அப்படின்னா இந்த செக்டார் வைஸை தான் பேசுவாங்க. In some countries growth in agriculture contributes more. ஸோ இப்போ இதோடைய லெவல் பாருங்கள், அக்ரிகல்ச்சர் டாமினண்ட்டாக இருக்குமா, இண்டஸ்ட்ரி டாமினண்ட்டாக இருக்குமா, சர்வீஸ் டாமினண்ட்டாக இருக்குமானா இது கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டோட ஸ்டேஜை பொறுத்து. ஸோ இது எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா எப்படி வச்சுக்கலாம், இப்போ தான் வந்து ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரி அல்லது லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி, சரியா, ஒன்று. ரெண்டாவது டெவலப்பிங் கண்ட்ரி, மூணாவது டெவலப்டு கண்ட்ரி. எப்படி இருக்குன்னா லீஸ்ட் டெவலப்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சருடைய டாமினன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், மற்ற ரெண்டும் கம்மியாக இருக்கும். டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இண்டஸ்ட்ரியோட டாமினன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், மற்ற ரெண்டும் கம்மியாக இருக்கும். டெவலப்டு கண்ட்ரீஸில் சர்வீஸோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், மற்ற ரெண்டும் கம்மியாக இருக்கும்னா இன்கம்பேரிட்டிவாக தான் யோசிக்கணும். அந்த இடத்துல விவசாயமே பண்ணக்கூடாது, விவசாயமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரக்கூடாது. அவங்க விவசாயம் பண்ணுவாங்க, பட் அவங்களோட கம்போசிஷனில் ஒட்டுமொத்த ஜிடிபி கம்போசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரை விட சர்வீஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும், இண்டஸ்ட்ரியை விட சர்வீஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் அக்ரிகல்ச்சரையும் சர்வீஸையும் விட இண்டஸ்ட்ரீஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும், சரியா, அப்படி மனசில் வச்சுக்கணும். அதுதான் கரெக்டு. இன் சம் கண்ட்ரிஸ் இதுதான் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தான் நான் சொன்னேன். ரெண்டாவது மாடர்னைசேஷன், நவீனமயமாகிறது. ஸோ டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் த ப்ரொடியூசர் ஹேவ் டு அடாப்ட் நியூ டெக்னாலஜிஸ். ஸோ ப்ரொடக்ஷன் நிறையா பண்ணணுன்னா நிறைய டெக்னாலஜி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர் கேன் இன்க்ரீஸ் த அவுட்புட் அண்ட் த ஃபார்ம் பை யூஸிங் நியூ சீட் வெரைட்டிஸ். இது வந்து HYVன்னு சொல்கிறாங்க. புதிய விதை ரகங்களை பயன்படுத்துறது மூலமாக ஃபார்மர்ஸ் வந்து அதிக உற்பத்தி பண்ணலாம். சிமிலரியாக ஃபேக்ட்ரி கேன் இன்க்ரீஸ் அவுட்புட் பை யூஸிங் நியூ டைப் ஆஃப் மிஷின். ஒரு புது மிஷின் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். அடாப்ஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜி இஸ் கால்ட் அஸ் மாடர்னைசேஷன். ஸோ மாடர்னைசேஷன் நவீனமயமாகிறது அப்படிங்கிறது புது தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வருது. அவர் மாடர்னைசேஷன் டஸ் நாட் ரெஃபர் ஒன்லி டு த யூஸ் ஆஃப் நியூ டெக்னாலஜி பட் ஆல்சோ சேஞ்சஸ் இன் த சோசியல் அவுட்லுக். சோசியல் மாடர்னைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக மாடர்னைசேஷன்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அண்ட் ப்ராடர் அஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ப்ராடர்னா என்ன, பறந்துபட்ட அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு உற்பத்தி பண்ணுறீங்க, அந்த உற்பத்தியோட அளவை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ப்ராடு பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப பெருசாகிறீங்க, அகலப்படுத்துறீங்க. இதுதான் வந்து மாடர்னைசேஷன். சோசியலாக அவங்களோட எண்ணங்களை, நம்ம மக்களுடைய எண்ணங்களை, நம்மளுடைய புரிதல்களை ப்ராடன் பண்ணுறது தான் சோசியல் மாடர்னைசேஷன். திங்க் அபவுட் என்ன ட்ரெஸ் கொடுத்தணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி சாப்பிடணும், என்ன யோசிக்கணும், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரி, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு அப்படிங்கிறத நம்மளுடைய அவுட்லுக்கை, நம்மளுடைய ப்ராக்ரஸை, நம்மளுடைய பார்வையை அகலப்படுத்துகிறோம், விசாலப்படுத்துகிறோம். இதுதான் வந்து மாடர்னைசேஷன், சரியா, சோசியல் மாடர்னைசேஷன். ஸோ எப்படி பெண்கள் வந்து வீட்டில் இருக்கணுமா இல்லை வேலை பார்க்கணுமா, அவங்க முடிவு, அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை செய்யலாம். வீட்டில் இருக்க விருப்பப்படுறாங்களோ வீட்டில் இருக்கலாம், வேலைக்கு போட விருப்பப்படுறாங்களோ வேலைக்கு போகலாம். இதில் தலையிட்டு முடிவு பண்ணுறதுக்கு நம்ம யாரும் கிடையாது. தே ஆர் அவர் பார்ட்ஸ், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம வீட்டில் அவங்க ஒரு அங்கமாக இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு சொல்கிற ஐடியாஸுக்கு நம்ம அதை கைட் பண்ணலாம், பட் நம்மளால் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் பொண்ணுங்களுக்கு வந்து வி ஆர் தேர் பார்ட்ஸ், நாங்கள் அவளை கட்டுப்படுத்த முடியாது. இது வந்து ஃபேமிலி, ரெண்டு பேருக்கும் ஒரு கோஆர்டினேஷன் வரும், பேசிக் கோஆர்டினேஷன் வரும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு ஒத்திசை வேணும். எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து இயங்கணும், அதை மாதிரி. ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் ஒத்தி செஞ்சு நடக்கணும். சில விஷயங்களை இவங்க சொல்லணும், சில விஷயங்களை சொல்லணும், முடிவில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும். இதுதான் வந்து சரியான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்க முடியும். இதுதான் மாடர்னைசேஷன். சோசியல் மாடர்னைசேஷனுங்கிறது இதுதான். இன் அ ட்ரெடிஷனல் சொசைட்டி உமன் ஆர் சப்போஸ் டு ரிமைன் அட் ஹோம் while men at work. A modern society make use of the talents of women in the workplace, in banks, factories, schools, etc. ஆக்சுவலி இப்போ இருக்கிற அளவோட ஒரு வேர்ல்டு பேங்கோட ஸ்டடி சொன்னாங்க, இப்போ இருக்கிற அளவை விட விமனோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இந்தியாவில் டபுள் ஆச்சு அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற அளவோட 50% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்தியாவோட ஜிடிபி டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு பேங்க் வந்து சொல்லியிருந்தாங்க. விமனோடைய பார்ட்டிசிபேஷன். ஸோ தட்ஸ் மச் விமன் ஹேஸ் பொட்டன்ஷியல். அண்ட் சர்டைன் ஜாப்ஸ் இருக்குது, அது விமன் வந்து ரொம்ப தெளிவாக பொறுமையாக பண்ண வேண்டிய வேலைகள்லாம் வந்து விமன் பண்ணுவாங்க. அண்ட் சர்டைன் ஜாப்ஸ் இருக்குது, அதை வந்து மென் வந்து சூப்பராக பண்ணுவாங்க, பண்ணலாம். இது மென் தான் பண்ணணும், விமன் தான் பண்ணணும்னு எதுவும் சொல்ல வரல நான். பட் தேர் ஆர் சம் திங்ஸ், அதுக்கு வந்து ஒரு சம் பேட்டர்ன்ஸ் வேணும், சம் திறமை வேணும் இல்லையா. அது பொதுவாக வந்து ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு ஜெண்டருக்கு ஒரு சிலருக்கு இருக்கும், அந்த மாதிரி உள்ள விஷயங்கள். as a country develops it undergoes structural change. in case of இது வந்து பாக்ஸுக்குள்ள உள்ள கண்டென்ட்டு, ஸோ இது நம்ம தனியாக பார்ப்போம். as a country develops it undergoes structural change. கட்டமைப்பு உருமாற்றங்கள் ஏற்படுறது சாதாரணமான விஷயம். in case of இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டமைப்பு உருமாற்றம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. யூஸ்வலி the development the share of agriculture declines. அதாவது அதனால அக்ரிகல்ச்சர் அந்த மூணு ஒரு டேபிள் கலம் போட்டோம் இல்லை, என்ன சொன்னேன், அக்ரிகல்ச்சர், சர்வீஸு, இந்த பக்கம் போட்டோம்.
அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ். கரெக்டாக? அண்டர் டெவலப்டு, லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸு, அப்புறம் டெவலப்பிங், அப்புறம் டெவலப்டு, 3 பேர். ஒரு கண்ட்ரி டெவலப் ஆச்சுன்னா கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்ட்ரி டெவலப் ஆச்சு அப்படின்னா த ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிக்ளைன்ஸ் அண்ட் த ஷேர் ஆஃப் இண்டஸ்ட்ரி பிகம்ஸ் டாமினன்ட். அதாவது ஒரு கண்ட்ரி டெவலப் ஆக ஆரம்பிக்கும் போது அதோட அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரியோட கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியாகும். அட் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் த சர்வீஸ் செக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்போ ஹையர் டெவலப்பில் சர்வீஸ் செக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணணும். தென் அதர் டூ சைட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மற்ற ரெண்டை விட கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இப்படி வச்சுக்கோங்க. 3 ஆரோனா ஜாஸ்தியாக இருக்கும். இது 2 ஆரோ இருக்கும், இது 1 ஆரோ இருக்கும். இது 2 ஆரோ இருக்கும், இது 1 ஆரோ இருக்கும். In India, the share of agriculture in GDP was more than 50%, as we would expect for a poor country. நம்ம ஆரம்ப காலகட்டங்களில். But by 1990, the share of service sector was 41%, linearly. இப்போ வந்து more than 50% இருக்காங்க சர்வீஸ் செக்டர். More than that of agriculture and industry, like what we find in developed countries. இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரியோட ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்கோம், ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்ட் கொண்டு இருக்கோம். ஆனால் இந்தியா டெவலப்டு கண்ட்ரியா இல்லை, டெவலப்பிங் கண்ட்ரி. This phenomenon of growing share of the service sector was accelerated in the post-1991 period. 1991 அப்புறம் இந்த சர்வீஸோடைய ஷேர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அண்ட் ஏன்னா 1991 இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து அடுத்த சாப்டரில் வந்து குறிப்பிடுவாங்க. செல்ஃப் ரிலையன்ஸ், 3வது கோல், அது சுயசார்பு. நேஷன் கேன் ப்ரொமோட் எக்கனாமிக் growth and modernization by using its own resources or by using resources imported from others. அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ நான் வந்து க்ரோத்தையும் மாடர்னைசேஷன் பண்ண போகிறேன். சரி, இதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குது? இந்தியாவுக்குள்ளே இருக்கா இல்லை ஃபாரினில் இருந்து வருதா? அவ்வளோதான் மேட்ரு. சரியா? த ஃபர்ஸ்ட் 7-5 year plans கேவ் இம்பார்ட்டன்ட் டு செல்ஃப் ரிலையன்ஸ், விச் மீன்ஸ் அவாய்டிங் இம்போர்ட்ஸ். அதாவது இம்போர்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ அதெல்லாம் இம்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிவிடுவாங்க. த பாலிசி வாஸ் கன்சிடர்ட் நெசசிட்டி இன் ஆர்டர் டு ரெடியூஸ் அவர் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் கண்ட்ரிஸ், எஸ்பெஷலி ஃபார் ஃபுட். உணவுக்காட்டியாக நம்ம வந்து நம்ம சுயசார்பு அடைஞ்சிக்கணும், வெளிநாட்டை சார்ந்துருக்கக்கூடாது. இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் தட் பீப்புள் ஹூ ஆர் ரீசென்ட்லி ஃப்ரீடு ஃப்ரம் ஃபாரின் டெமினேஷன் ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ட் டு செல்ஃப் ரிலையன்ஸ். இது வந்து ஒரு நார்மலான விஷயம். அடக்குமுறையிலிருந்தும் வன்முறையிலேருந்து வெளிப்பட்ட ஒருத்தர் அடக்குமுறையும் வன்முறையும் எதிர்ப்பார். அதே மாதிரி தான் ஒரு நாட்டினுடைய கட்டுப்பாட்டில் 200 வருஷத்துல இருந்து அனுபவித்த ஒரு நாடு வெளிவந்த பின்னாடி வேறு எந்த நாட்டோட கட்டுப்பாட்டிலையும் இருக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அதுதான் இது. ஃபர்தர் இட் வாஸ் ஃபியர் தட் டிபெண்டன்ஸ் ஆன் த இம்போர்ட்டட் ஃபுட் சப்ளைஸ், ஃபாரின் டெக்னாலஜி அண்ட் ஃபாரின் கேபிட்டல் மே மேக் இந்தியா சாவரிட்டி வர்னரபிள் டு ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ் இன் அவர் பாலிசிஸ். இது நடந்துச்சு. வீட்டு வந்து இந்தியாவுக்கு வந்து யூஎஸ் சப்போர்ட் பண்ணிட்டுருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு யூஎனில் வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் வந்து வாக்களிக்கணும், சரியா? ஐநாவில் வாக்களிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்னா யூஎஸ்க்கு சார்பாக வாக்களிக்கலை. நம்ம வந்து அப்போஸும் பண்ணல. நம்ம என்ன பண்ணோம்னா நடுநிலையாக இருந்துட்டோம், வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். யூஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொண்டு வந்த வீட்டை அப்படியே கடலில் கப்பலில் கொண்டு வந்துருப்பாங்க, அப்படியே கடலில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இது வந்து நான் சொன்னதை செய்யலை நீ, எனக்கு சப்போர்ட் பண்ணலை நீ, அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. இந்த மாதிரியான டெக்னாலஜி, ஃபுட் சப்ளை, ஃபாரின் கேபிட்டல், இதெல்லாம் வந்து இந்தியாவை பாதிக்கும், இந்தியாவோட டெசிஷன்ஸை பாதிக்கும். அப்போ நோலாங்க நம்ம சாவரின் இல்லை. இதுதான் இன்றைக்கும் நான் வந்து ஃபியர் பண்ணுற ஒரு விஷயம். எஃப்டிஏ வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கணும், சரி? அந்த ஒரு லிமிட் இருக்கணும். பட் ஹோப்ஃபுல்லி ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற ஒரு டேர்ன் திருப்பி கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாருமே குளோபலைசேஷனுக்கு அகெயின்ஸ்ட் ப்ரொடெக்ஷனிசம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இட் வில் ஒர்க் அவுட். எல்லாமே இந்தியாவுக்கு சாதகமாக திரும்பிச்சு, இந்தியா எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை, தைரியமாக இருக்கலாம். இல்லைனா எஃப்டிஏ வச்சு நம்ம வந்து கழுத்து மேலே கத்தி மாதிரி தான், எப்போ உழுகுன்னு நமக்கு தெரியாது. சரி, ஓகே. அடுத்து ஈக்விட்டி. Now growth, modernization and self-reliance by themselves may not improve the kind of life which people are living. அதாவது 3 வளர்ந்துச்சு, growth, modernization, self-reliance. இது 3மே தானாக வந்து மக்களுக்கு நன்மை புரியாது. ஸோ அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், இதை வந்து கவர்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்கிறோம். என் கண்ட்ரிக்கு என்ன பை growth, அதிக வளர்ச்சி இருக்கலாம். த மோஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜி டெவலப்டு இன் த கண்ட்ரி இட் செல்ஃப். ஒரு நாட்டிலே அதிகமான நவீனமான தொழில்நுட்பம் வச்சுருக்கலாம். ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் பீப்புள் லிவிங் இன் பாவர்ட்டி. அதே மாதிரி இவ்வளவும் இருந்து அந்த நாட்டில் அதிக வறுமையும் இருக்கலாம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு என்ஷூர் தட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி ரீச் த புவர் செக்ஷன் ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் என்ஜாய்ட் ஒன்லி பை ரிச். இவ்வளோ க்ரோத் இருக்குது. இந்த இவ்வளோ க்ரோத்து ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு போகுதா, இல்லை இந்தியாவோட எல்லாத்துக்கும் போகுது? நான் அப்போதே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்னா, நிறையா கேக் இருந்தால், கேக் பெருசாக இருந்தால் எல்லாத்துக்கும் போகும் அப்படிங்கிறது தப்பான விஷயம்னு சொன்னோம்ல. ஏன்னா கேக் பெருசாக இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால்
பீப்புளுக்கு எப்படி வரும்? அப்போ கேக்கை வந்து சரியாக எல்லாத்துக்கும் ப்ராப்பராக கட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அதுதான் வந்து ஈக்விட்டி. ஸோ இன் அடிஷன் டு க்ரோத், மாடர்னைசேஷன், செல்ஃப் ரிலையன்ஸ், ஈக்விட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். க்ரோத்தோட இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அதுவும் கூட, அதாவது அதை விட இல்லை, அது கூட இதையும் சேர்த்து இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். Every Indian should be able to meet his or her basic needs such as food, a decent house, education, healthcare, and inequality in the distribution of wealth should be reduced. இது எல்லாமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர். கலோனியல் ரூலில் அக்ரிகல்ச்சர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. கலோனியல் ரூலில் ஸ்டாக்ரண்ட்டாக இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. And agriculture sector, the policy makers of independent India had to address these issues which they did through land farms and promoting the use of HY people. அதாவது ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அண்ட் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு அவங்க 2 ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஒன்று லேண்ட் ரிஃபார்ம்ஸ், இன்னொன்று HYV. வாட் இஸ் லேண்ட் ரிஃபார்ம்? நில சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் குறிப்பாங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ், HYV. HYV is related to science and tech. Land reforms related to economical aspects வந்து land reforms எடுத்துகிட்டு வந்தாங்க. At the time of independence, the land tenure system was characterized by intermediaries. அதோட நில குத்தகை முறை, நில சீர்திருத்த முறைகள்லாம் என்ன பண்ணாங்க, நில வருவாய் முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடைத்தரகர்கள் அடிப்படையில் இருந்துச்சு. அதாவது ஜமீன்தார்கள், ஜாகிர்தார்கள் who merely collected rent from actual tillers of the soil without contributing towards improvement of the farm. அதாவது பண்ணையை அல்லது விவசாய நிலத்தை முன்னேற்றதுக்கு எந்த வித செயல்பாடும் இல்லாமல் விவசாயிகள்கிட்ட இருந்து வருவாய் மட்டும் வசூலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டென்யூர் சிஸ்டமும் அப்படி தான் இருந்துச்சு. நம்மளுடைய லோ ப்ரொடக்டிவிட்டி யூஎஸ்லேருந்து நம்ம வந்து உணவுகளை வந்து இம்போர்ட் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளிடுச்சு. ஸோ அக்ரிகல்ச்சரல் ஈக்விட்டிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும். அது நிலத்தில் தான் இருக்குது. அதோடைய விளைவாக வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இட்ஸ் பிரைமரி எஃபர்ட் டு சேஞ்ச் இன் த ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங்ஸ். நில இருப்புகளுடைய அளவு வந்து அதனுடைய ஓனர்ஷிப்பை வந்து மாற்றுச்சு. ஜஸ்ட் இயர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டெப்ஸ் ஆர் டேக்கன் டு அபாலிஷ் இன்டர்மீடியரிஸ். சுதந்திரம் முடிஞ்ச அடுத்த வருஷத்துலேருந்து இந்த இன்டர்மீடியட்ஸை ஒழிக்கிறதுக்கு நிறையா முடி எடுத்துட்டோம். இதனால தான் ஜமீன்தார்ஸ் வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்லாம் போயிட்டால் நம்ம தான் பாதிக்கப்படுவோம் அதிகமாக. டு மேக் த டில்லர்ஸ் அந்த ஓனர்ஸ் ஆஃப் த லேண்ட். உழுபவனுக்கே நிலம் சொந்தம்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சுல்ல, அது இப்போ தான். அது வந்து எல்லாருமே கிடையாது. நிலத்தை குத்தகைக்கு எடுத்துகிட்டு எல்லாமே கிடையாது. அந்த காலத்தில் ஜமீன்தாருக்கு கீழே உழுதுகிட்டு இருந்த ஆட்களை தான் விவசாயிகளுக்கு தான் என்ன சொன்னாங்கன்னா உழுதவனுக்கு தான் நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. The idea behind this move was that ownership of land would give incentives to the tillers to invest in making improvements provided sufficient capital was made available to them. இப்போ நான் தான் இந்த நிலத்துக்கு வந்து ஓனர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட நிலம் இல்லை. இப்போ இந்த நான் ஜஸ்ட் உழுதுட்டு மட்டும்தான் இருந்தேன். அப்போ நிலத்தை மேம்படுத்துறதுக்கு நான் முயற்சி பண்ண மாட்டேன். நிலத்துலேருந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோதான் எடுத்துப்பேன். இதுதான் வந்து இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து எவ்வளோ ரிசோர்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும் தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்து எப்படி ப்ரொடக்டிவிட்டி கேபிட்டல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி வந்து 100 குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நாளைக்கு அது 1000 குட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணோன்னா வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்போ ஸோ தட் அவங்களுக்கு 1000 லாபமாக இருக்கும். ஆனால் அந்த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதும் அவங்களுக்கு லாபமாக இருக்கும். பட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. இது டசன்ட் மீன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால நல்லாவே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. அகெயின்ஸ்டாக பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவருடைய நெகட்டிவிட்டிஸை சொல்ல வேண்டியது தான். சரியா? அட் அ லெவல் எஃப்டிஐ இஸ் ரிக்வயர்ட். எல்லா கண்ட்ரிக்குமே எஃப்டிஐ வந்து தேவை. இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற நேரத்தில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவோட எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். பட் தேர் ஆர் லாட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ். அந்த டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். பட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எஃப்டிஐ வந்து அவசியம்தான். அதை நான் மறக்கல. Land ceiling was another policy to promote equity in the agriculture sector. So what is land ceiling? Land ceiling அர்த்தம் நிலத்துக்கு வந்து நிலம் வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு உச்சவரம், நில உச்சவரம்னு சொல்லுவாங்க. This means fixing the maximum size of land which could be owned by an individual. ஒரு தனிநபர் எவ்வளோ அதிகபட்சமாக வச்சுக்கலாம். The purpose of land ceiling was to reduce the concentration of land ownership in a few hands. Directive principles of state policy அப்படின்னு பாலிட்டியில் ஒரு சாப்டர் இருக்குது, கான்ஸ்டியூஷனல் சாப்டர் இருக்குது. இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொத்துக்கள் ஒரு இடத்தில் குவிவதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு விஷயம் தான் இந்த லேண்ட் சீலிங். த அபாலிஷன் ஆஃப் இன்டர்பிரிட்டிஷ் மெயின் தட் சம் 200 lakh tenants came into direct contact with the government. They were thus freed from being exploited by the zamindars. ஒரு 200 லட்சம் குத்தகைதாரர்கள், டெனன்ட்ஸ்னால் குத்தகைதாரர்களாக இருந்தவங்க இப்போ அரசாங்கத்தோடைய நேரடியாக தொடர்புக்கு வராங்க. ஜமீன்தாரர்கள் முறை ஒழிக்கப்பட்டு
அவங்க நேரடி விவசாயிகளாக மாற்றப்பட்டாங்க. இவரால் குத்தகைதாரர்கள் இப்போது அவர் விவசாயி. The ownership conferred on tenants gave them incentive to increase output. அதாவது நம்ம ஃபார்மர்ஸுக்கு நம்ம லேண்டை வாங்கி டெனன்ஸாக இருந்த ஃபார்மர்ஸுக்கு லேண்டை வாங்கி அவங்கள வந்து என்ன ஆக்கிட்டோம்னா ஓனர்ஸ் ஆக்கிட்டோம். இப்போது இந்த ஓனர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க நிலம் அவங்களுக்கு சொந்தம் இல்லை, நிலத்தில் விளையிற பொருள் மட்டும்தான் சொந்தம். ஸோ அந்த நிலத்தில் என்ன விளையுதோ அதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இப்போ அவங்க ஓனர் ஆன பின்னாடி நிலமும் அவங்களுக்கு சொந்தம். ஸோ அப்போ அவங்க தொடர்ந்து என்ன பண்ணணும்னா அதில் தான் உற்பத்தி பண்ணணும். அப்போ உற்பத்தி பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நிலத்தோடைய உற்பத்தி தன்மையை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷனை பற்றி மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் ப்ரொடக்டிவிட்டி பற்றியும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் வளர்க்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். However, the goal of equity was not fully served by the abolition of intermediaries. இடைத்தரகர்களை ஒழிக்கிறது மூலமாக நம்ம அந்த சமநிலை அடையணும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டை நம்மளால் முழுவதுமாக அடைய முடியல. In some areas, the farmer zamindars continue to own large areas of land by making use of some loopholes in the legislation. சட்டங்களில் உள்ள சில ஓட்டைகளை பயன்படுத்திய ஜமீன்தார்கள் அவங்க தொடர்ந்து பெரிய அளவிலான நிலங்களுக்கு தாங்களே ஓனர்களாக இருந்தாங்க. எப்படின்னா, ஒரு ஜமீன்தார் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே ஆக்சுவலாக உழுக மாட்டாங்க, அவங்க வந்து ஃபார்மர்ஸாக இருக்க மாட்டாங்க. இப்போ அதுதான் பாயிண்ட்டு. சட்டம் என்ன சொன்னது, உழுகுறவனுக்கு தான் நிலம் அப்படின்னு சொல்லுது, சரியா? இப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க, குத்தகைக்கு விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த குத்தகைதாரர்களை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் தான் ஃபார்மர், நான் தான் வந்து நிலத்தை உழுதுகிட்டு இருக்கேன், அப்போ உழுகுறவனுக்கு தான் நிலம் சொந்தம், அப்போ எனக்கு தான் நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஓட்டைகளை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. There were cases where tenants were evicted அப்படின்னா வெளியேற்றப்படுகிறது, and the landowners claimed to be self-cultivated. அவங்களே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நிலத்தை உழுகுறாகவும் விவசாயிகளாகவும் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. கிளைமிங் ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட். Even when the tillers got ownership of the land, the poorest of the agricultural laborers did not benefit from the land reforms. ஒருவேளை டெனன்ஸுக்கு வந்து போதுமான நிலம் கிடச்சிருந்தாலும் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா வேளாண் தொழிலாளர்கள் அல்லது விவசாய தொழிலாளர்கள்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ். அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை. பாருங்கள், ஜமீன்தார்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க, டெனன்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க, மூணாவதாக அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ ஜமீன்தார்ஸ் யார் அப்படின்னா அவங்களுக்கு நிலம் சொந்தமாக இருக்கும், ஆனால் அவங்க விவசாயம் பண்ண மாட்டாங்க. டெனன்ட்ஸ் யாருன்னா குத்தகைதாரர்கள், இவங்களுக்கு நிலம் இருக்காது, நிலத்தை இவங்ககிட்ட இருந்து குத்தகைக்கு எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு நிலத்தை குத்தகையும் எடுக்க முடியாது, நிலமும் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க பொதுவாக விவசாயம் நடக்கிற இடங்களில் வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு வேறு வேலை தெரியாது, விவசாயம் தான் தெரியும். ஸோ விவசாயம் நடக்கிற இடங்களில் வேலைக்கு போவாங்க. இவங்க 2 பேர் ஏதோ பெனிஃபிட் ஆகிருக்காங்க. ஸோ இதில் டார்கெட் பண்ணது இவங்க 2 பேர் தான். ஆனால் அதில் டெனன்ட்ஸ் கூட ஏதோ ஓரளவுக்கு வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க. ஆனால் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கல. The policy of land to the tiller is based on the idea that the cultivators will take more interest. They will have more incentive in increasing output if they are the land owners. இதுதான் அப்போ சொன்னோம். ஸோ நிலத்தினுடைய அவுட்புட்டை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. This is because ownership of land enables the tiller to make profit from the increased output. ஸோ இதனால் நிறைய லாபம் கிடைக்கும். அதனால் அவங்க வந்து அவுட்புட்டை அதிகப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. Tenants do not have the incentive to make improvements on land since it is the landowner who would benefit more from the higher output. குத்தகைதாரர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த பொருள் கிடைச்சா மட்டும் போதும். The importance of ownership in providing incentives is well illustrated by the carelessness with which farmers in the former Soviet Union used to pack fruit for sale. அதாவது இந்த ஓனர்ஷிப்புக்கும் இன்சென்டிவ்ஸுக்கும் அப்படிங்கிற ஒரு கதையை எப்படி சொல்கிறாங்கன்னா, சோவியத் யூனியனில் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் விளையும் இல்லையா, அதை பேக் பண்ணி சேல் பண்ணுறதுல நிறைய கேர்லெஸ்னஸ் இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சுன்னா அவங்க அந்த பொருட்களுடைய ஓனர் கிடையாது, ஸ்டேட்டு தான் அந்த பொருட்களுடைய ஓனராக இருந்தாங்க. இட் வாஸ் நாட் அன்காமன் டு see farmers packing rotten fruits along with fresh fruits in the same box. ஸோ அவங்க வந்து அழுகின பழத்தையும் எல்லாம் நல்லா உள்ள பழத்தையும் ஒன்றாவே என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா பேக் பண்ணிடுவாங்க. Now every farmer knows that the rotten fruit will spoil the fresh fruit if they are packed together. அவங்க நல்லா தெரியும், அழுகி போன பழத்தை கூட நல்ல பழத்தை போட்டால் அந்த பழமும் அடி வாங்கிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். This will be a loss to the farmer since the fruits cannot be sold.
ஸோ ஃபார்மருக்கு வந்து லாஸ் தான் வரும். ஸோ வை டிட் த சோவியத் ஃபார்மர்ஸ் டூ something would also obviously result in loss for them. அதாவது ஃபார்மர்ஸு தங்களுக்கு நட்டமாகிற விஷயத்தை செய்வாங்களா இல்லை லாபமாகிற விஷயத்தை செய்வாங்களா? லாபமாக இருக்கிற விஷயத்தை தான் செய்யணும். ஆனால் நட்டமாக இருக்கிற விஷயத்தை அவங்க தெரிஞ்சே செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா த ஆன்சர் லைஸ் இன் த incentives facing the farmer. Since farmers in the former Soviet Union did not own any land, they neither enjoyed the profit nor suffered the loss. In the absence of ownership, there was no incentive on the part of farmers to be efficient, which also explains the poor performance of the agriculture sector in the Soviet Union despite availability of vast areas of highly fertile land. அதாவது அவங்களுக்கு எந்த இன்சென்டிவுமே கிடையாது. அவங்களுக்கு லாபம் ஆனாலும் சரி நட்டமானாலும் சரி அது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்க அந்த இடத்துக்கு ஓனர் கிடையாது. ஸோ அவங்களுக்கு எந்த வித இன்சென்டிவ்ஸும் கிடையாது. அப்படிங்கிறனால அவங்க ஃபார்மர்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டா? அடுத்து இது வந்து அக்ரிகல்ச்சருடைய புவர் பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து வழிவகுத்துச்சு. ஈவன் தோ அந்த ஏரியாவில் ரொம்ப நல்ல நிலங்கள் அதிக அளவில் காணப்பட்ட போதிலும் அங்கே அக்ரிகல்ச்சருடைய தன்மை வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, இதோட உற்பத்தி தன்மை. இந்த லேண்ட் சீலிங் லெஜிஸ்லேஷன்ஸ் ஆல்சோ ஃபேஸ்டு ஹர்டல். அடுத்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் சீலிங் லெஜிஸ்லேஷன். லேண்ட் சீலிங்னா நில உச்சவரம்பு சட்டங்கள். த பிக் லேண்ட்ஸ் சேலஞ்சு த லெஜிஸ்லேஷன் இந்த கோர்ட்ஸ் டிலேயிங் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ இந்த லேண்ட் சீலிங் என்ன பண்ணாங்க அப்படின்னா 30 ஏக்கர் தான் உனக்கு இல்லை 20 ஏக்கர் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா மீதி இருக்கிற நேரத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க. என்னோடய நிலத்தை பிடிங்கிறது வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டியை பிடிங்கிற மாதிரி இல்லையா? அப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு நேரத்தில், சொத்துரிமை இருக்கிற நேரத்தில் என்னோடய நிலத்தை பிடுங்கிறது பிரச்சனை. ஸோ அப்போ பெரிய ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதை லூப் ஹோலை பயன்படுத்தி சட்டங்களை வந்து நீதிமன்றங்களை வழக்கு தொடுத்து எதுக்க ஆரம்பித்தாங்க. இது வந்து ரொம்ப நாளாக டிலேடாக ஆகிட்டே இருந்துச்சு. யூஸ் திஸ் டிலே டு ரிஜிஸ்டர் தேர் லேண்ட்ஸ் இன் த நேம் ஆஃப் த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். இதுக்கு பேர் தான் பினாமி. ஸோ இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நிலத்தை ரொம்ப க்ளோஸ்ட் ரிலேட்டிவ்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. தேர்பை எஸ்கேப்பிங் ஃப்ரம் த லெஜிஸ்லேஷன். ஒட்டு மொத்தமாக இவங்க இந்த லேண்ட் சீலிங்லேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. த லெஜிஸ்லேஷன் ஆல்சோ ஹேட் அ லாட் ஆஃப் லூப் ஹோல்ஸ் விச் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் பை த பிக் லேண்ட் ஹோல்டர்ஸ் டு ரீடைன் தேர் லேண்ட். நிறைய நேரங்களில் இந்த மாதிரியான சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டைகளை பயன்படுத்தி பெரிய நிலக்கலாறுகள் வந்து தப்பிச்சிட்டாங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால். கேரளா மற்றும் வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப அதிகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. காரணம் இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸை செய்யணும்னு அதிகமாக கமிட்மெண்ட்டில் இருந்தாங்க. ரொம்ப கமிட்டடாக வந்து ரொம்ப சின்சியராக இருந்தாங்க. பட் அதர் ஸ்டேட்ஸில் வந்து அவ்வளோ கமிட்மெண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் இந்த லேண்ட் ஹோல்டிங்கில் இருப்பில் வந்து பெரும்பாலான இந்த வித்தியாசங்கள் சமத்துவமின்மை இன்னும் வரைக்கும் நிலவிட்டு இருக்கு. இது வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸில் உள்ள பிரச்சனைகள் அல்லது சவால்கள் அல்லது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து த க்ரீன் ரெவல்யூஷன். அட் இண்டிபெண்டன்ஸ் அபவுட் 75% ஆஃப் த கண்ட்ரிஸ் பாப்புலேஷன் வாஸ் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். 75% மக்கள் வந்து விவசாயத்தை நம்பியிருந்தாங்க. ப்ரொடக்டிவிட்டி இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் வாஸ் வெரி லோ பிகாஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் ஓல்ட் டெக்னாலஜி அண்ட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ரிக்வயர்ட் இன்புட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் த வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ். பெரும்பாலான விவசாயிகளுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் பழைய தொழில்நுட்பத்தை பின்பற்றுறாங்க, ஓல்டு டெக்னாலஜி. ஸோ அக்ரிகல்ச்சரை மாடர்னைஸ் பண்ணவே இல்லை. அக்ரிகல்ச்சருக்கு தேவையான உட்கட்டமைப்புகளை மேற்கொள்ளப்படலை. இதனால் விவசாயத்தினுடைய உற்பத்தி தன்மை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்தியாஸ் அக்ரிகல்ச்சர் விட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் த மான்சூன் அண்ட் இஃப் த மான்சூன் ஃபெல் ஷார்ட் the farmers were in trouble unless they had access to irrigation facilities. ஸோ விவசாயத்துக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா? தண்ணி இந்தியாவில் 2 சோர்ஸில் தான் கிடச்சிச்சு. ஒன்று மான்சூன், இன்னொன்று இரிகேஷன். இரிகேஷன்றது வந்து கொஞ்சம் இரிகேஷன் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்காது. மான்சூன் அவைலபிளாக இருக்கும், ஆனால் அது எப்போ அவைலபிளாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது. மான்சூன் இஸ் எராட்டிக் இன் நேச்சர். வாட் இஸ் எராட்டிக் அப்படின்னா அது ஒன்றும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மான்சூனை பொறுத்த வரைக்கும் அது வரும், வராது, நடக்கும், நடக்காது எப்படி சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இப்போ சுச்சுவேஷனையும் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இப்போ அந்த மான்சூன் சீசன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சீசனில் மழை வர நேரங்களில் மழை வர மாட்டேங்குது. ஸோ கேரளா இந்த மாதிரி ரீஜன்லலாம் வந்து ட்ராட்டில் வருதுன்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் போட்டுட்ருக்காங்க. அதே சமயம் இமாச்சல் பிரதேஷில், உத்தரகாண்டில் ரொம்ப அதிகமாக மழை வருது, வெள்ளம் வந்துட்டுருக்கு. இதுதான் வந்து நாட்டினுடைய பிரச்சனை. The stagnation in agriculture during the colonial rule was permanently broken by the Green Revolution. விவசாயத்தில் ஏற்பட்ட அந்த நிலைப்புத்தன்மைனா அந்த வளர்ச்சியினுடைய நிலைத்தன்மை அப்படியே நின்று போச்சு. வளர்ச்சி வந்து அதிகப்படவே இல்லை.
தேக்க நிலை அடைஞ்சிச்சு. அந்த தேக்க நிலையை வந்து இந்த பசுமை புரட்சி ஒரேடியாக உடச்சிருச்சு. This refers to the large increase in production of the food grains resulting from the use of high yield variety seeds, especially for wheat and rice. உயர் வீரிய விதைகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இந்த விதைகளுடைய பயன்பாட்டினால நம்மளுடைய உணவு தானிய பொருட்களுடைய உற்பத்தி அதிக அளவு இன்க்ரீஸ் ஆச்சு. குறிப்பிட்டு கோதுமையும் அரிசியும் இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உணவு பயிர்கள். தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரைஸ் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோதுமை தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. யூஸ் ஆஃப் தி சீட்ஸ் ரிக்வயர் த யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட் இன் த கரெக்ட் குவான்டிட்டிஸ் அஸ் வெல் அஸ் ரெகுலர் சப்ளை ஆஃப் வாட்டர். த அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் இன்புட்ஸ் இன் கரெக்ட் ப்ரொபோர்ஷன் இஸ் விட்டல். அதாவது இந்த சீட்ஸை பயன்படுத்துறதுக்கு உயர் வீரிய ரக விதைகள் இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அதிகமான உரங்கள் தேவைப்படுது, பூச்சிக்கொல்லிகள் தேவைப்படுது, அண்டு தண்ணி அதிகமாக தேவைப்படும். ஸோ இதெல்லாமே கரெக்டான ஒரு ப்ரொபோஷனில் இருந்துச்சு அப்படின்னா, சரியான விகிதங்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல அவுட்புட்ஸ் கிடைக்கும். ஃபார்மர் ஹூ குட் பெனிஃபிட் ஃப்ரம் HYV சீட்ஸ் ரிக்வயர் ரிலையபிள் இரிகேஷன் ஃபெசிலிட்டி. ஸோ HYV சீட்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு நிலையான இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்பட்டுச்சு. as well as the financial resource to purchase fertilizers and pesticides. ஸோ பூச்சிக்கொல்லிகளும் உரங்களையும் வாங்குவதற்கான அவங்களுக்கு வருமானமும் இல்லை பணமும் அதிகமாக தேவைப்பட்டது. as a result, in the first phase of the Green Revolution, the use of HVV seeds are restricted to more affluent states such as Punjab, Andhra Pradesh and Tamil Nadu. இந்த மாதிரி பெரிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் கொண்டு வரப்பட்டது. Further, the use of HVV seeds primarily benefited the wheat growing regions only. அது மட்டும் இல்லாமல் முதன்மையாக இந்த கோதுமை உற்பத்தி பண்ணக்கூடிய பகுதிகளில் தான் வந்து அதிகமாக இது வந்து பயனடைஞ்சி. The second phase of the Green Revolution, the HVV technology spread to a larger number of states and benefited more variety of crops. ரெண்டாவது கட்டத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது அதிக மாநிலங்களுக்கும் கொண்டு வரப்பட்டது, அதே மாதிரி அதிக பயிர் வகைகளுக்கும் கொண்டு வரப்பட்டது. The spread of Green Revolution technology enabled India to achieve self-sufficiency in food grains. நம்ம பிளான்ஸோட கோல்ஸாக பார்த்தோம்ல, செல்ஃப் சஃபிஷியன்சின்னு ஒன்று சொன்னாங்கல்ல, அதில் ஃபஸ்ட்டு ஃபுட்டில் செல்ஃப் சஃபிஷியன்சி அடைஞ்சிறாங்க. இந்த பசுமை புரட்சினால தான் இந்தியா வந்து உணவுப் பொருட்களில் சுயசார்படைகிறாங்க. we no longer had to be at the mercy of America or any other nation. வேறு எந்த நாட்டினுடைய கருணையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. அவங்க நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. for meeting our national food requirement. growth in agriculture out is important. விவசாயத்தில் வளர்ச்சிங்கிறது முக்கியம், ஆனால் அது போதாது, நாட் எனஃப். If a large proportion of this increase is consumed by the farmers themselves instead of being sold in the market, the higher output will not make much difference in the economy as a whole. அதாவது இப்போ அவுட்புட் வருது, ரெண்டு டைப் ஆஃப் ஃபார்மிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னா பெரிய அளவில் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபார்மர்ஸுக்கே யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு மிச்சம் இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியே விற்பாங்க. பொதுவாக இந்த மாதிரி நேரத்தில் வெளியே விற்க மாட்டாங்க, பொருட்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பண்டமாற்று பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ இப்போ அரிசி அவங்கள்ட்ட ஜாஸ்தியாக இருக்குன்னா வேறு யாராவது வேறு ஏதாவது பொருளை வந்து உற்பத்தி பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட போய் மாற்றிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கோம் தவிர இந்த கமர்ஷியலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. வெரி இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னா என்னென்னா தீவிர வேளாண்மை தமிழில் சொல்லுவாங்க. தீவிர வேளாண்மைன்னா என்னென்னா இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறது நம்ம விற்கிறதுக்காக தான், நம்மளுடைய சுயசார்பு கிடையாது, விற்கிறதுக்காக தான். அஃப்கோர்ஸ் அவங்களும் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பாங்க, பட் விற்கிறதுக்காக தான் வந்து அதிகமாக கொண்டு வருவாங்க. ஸோ இந்த கமர்ஷியலைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இங்கே வந்து உற்பத்தி பண்ணுவோம். இது ரெண்டில் எது அதிக நன்மையாக கிடைக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இன்டென்சிவ் ஃபார்மிங் தான். ஏன்னா இங்கே நமக்கு தேவையானது உற்பத்தி பண்ணால் மட்டும் போதும், ஆனால் அதையும் தாண்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்டென்சிவ் ஃபார்மிங் தேவைப்படுது. அப்போ தான் வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்னா எனக்கு தேவையானது போதும், அப்போ நான் ஒரு ஏக்கரில் இவ்வளோ பிடிச்சா போதும்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இதே அவங்க விற்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஏக்கரில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுவாங்க. அப்போ ஒரு நிலத்தோட உற்பத்தி தன்மையை அதிகரிக்க முயற்சி பண்ணுவாங்க. From the other hand, a substantial amount of agriculture produce is sold in the market by the farmer. The higher output can make a difference to the economy. ஒருவேளை இந்த உற்பத்தி பண்ணுற அதிக அளவு பொருட்கள் வந்து மார்க்கெட்டில் விற்கப்பட்டால் இதிலேருந்து பொருளாதாரத்துக்கு நிறையா நன்மைகள் கிடைக்கும். The portion of agriculture produce which is sold in the market by the farmers is called marketed surplus. சந்தைப்படுத்தப்பட்ட மிகுதி அப்படின்னு அர்த்தம். A good proportion of the rice and wheat produced during the Green Revolution period was sold by the farmers in the market.
இதோட விளைவாக உணவு தானியோட பொருட்களுடைய விலை வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிச்சு. த லோ இன்கம் குரூப்ஸ் who spend a large percentage of their income on food benefited from the decline in the relative prices. ஸோ ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க அதிகமாக வந்து உணவுக்கு செலவு பண்ணிகிட்டு இருந்த டைங்களில் இந்த உணவு தானிய பொருட்களுடைய விலை குறைஞ்சது இவங்களுக்கு வந்து நன்மையை உருவாக்குச்சு. Green Revolution enabled the government to procure sufficient amount of food grains build a stock which could be used in times of shortage. ஸோ இப்போ இந்த க்ரீன் ரெவல்யூஷனால் அதிகப்படியாக இருக்க ஒரு சர்ப்ளஸை கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்காக க்ரியேட் பண்ணாங்க. இதுக்கு பேர் பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள ஸ்டோரேஜுக்காக பண்ணுவாங்க. ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில், ட்ராட் சுச்சுவேஷனில் அல்லது போர் நேரங்களில் உற்பத்தி பண்ண முடியாமல் போகும்போது இல்லை உற்பத்தி தடைப்படும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் இதை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. லேட்டராக இதை தான் வந்து பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி ரேஷன் கடைகள்னு உருவாக்கி அதை மக்களுக்கு குறைந்த விலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மானிய விலைகளில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. Well, the nation had immensely benefited from the Green Revolution. The technology involved was not free from risk. அதாவது எந்த ஒரு விஷயத்துலையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இல்லையா? இந்த இது பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் தெரியுமா? இது வந்து இப்படி ஒன்று இருக்கும், இது ஃபுல்லாக பிளாக் இருக்கும், அதில் நடுவில் ஒரு ஒயிட் இருக்கும். இது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு லாகோ. இதுக்கு பேர் இங் யாங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளையில் கருப்பு இருக்கும், கருப்பில் வெள்ளை இருக்கும். அதாவது வெள்ளை நல்லவனும் கருப்பு கெட்டவனும் வச்சுப்பாங்க. எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு கெட்டவன் இருப்பான், எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு நல்லவன் இருப்பான். அதே மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதில் சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் இருக்கும். எந்த ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் அதில் மேபி ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பாயிண்ட். இதில் சில விஷயம் எக்ஸெப்ஷன் எப்போவுமே மறந்துடாதீங்க. க்ரீன் ரெவல்யூஷன் வந்து ஒரு சில ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் சச் ரிஸ்க் வாஸ் த பாசிபிலிட்டி தட் இட் would increase the disparities between small and big farmers since only the big farmers could afford the required inputs. ஃபஸ்ட் என்ன? இன்இக்வாலிட்டி, சமத்துவமின்மை. எப்படி? யாருக்கு சமத்துவம் இல்லை? பிக் ஃபார்மர்ஸுக்கும் ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கும். ஏன்னா ஸ்மால் ஃபார்மர்ஸால் இதை அஃபோர்ட் பண்ண முடியல, பிக் ஃபார்மர்ஸ் அஃபோர்ட் பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி அவங்க நிலம் அதிகமாக வச்சுருக்கனால அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். இப்போ அவங்க க்ரீன் ரெவல்யூஷன் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி பண்ண முடியும், சரியா? வாஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், அதிக உற்பத்தி பண்ண முடியும். ஆல்ரெடி கிடைக்கிற ப்ராஃபிட் இப்போ 2-3 மடங்காகிடும். ஸோ இப்போ இது பிக் ஃபார்மருக்கும் ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை அதிகப்படுத்திடும். Moreover, the HYV crops were also more prone to attack by the pests, and small farmers who adopt this technology could lose everything in a pest attack. அதிகமாக வந்து இந்த பூச்சிகளில் தாக்குதலுக்கு வந்து உட்படக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ ஒரு சின்ன ஃபார்மரால் அந்த பெஸ்டிசைடெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா தாக்கு பிடிக்க முடியலை. ஒருவேளை அவங்க அந்த பெஸ்டிசைடையும் தாண்டி இந்த பெஸ்ட் வந்து அட்டாக் பண்ணி இதில் காலி பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்க போட்ட ஒட்டுமொத்த பயிரும் இழப்பாக போயிடும். பெரிய விவசாயிகளுக்கும் இழப்பு தான், ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த நட்டத்தை சமாளிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட இருக்கும். பட் சின்ன ஃபார்மர்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது. இதை சமாளிக்கிறது தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸு. இந்த மாதிரி பெஸ்ட் அட்டாக்கோ இல்லை மழை பெய்யறனால இறந்து போச்சோ, மழை வராதனால இல்லை தவறான நிலமால வந்து உங்களோட அறுவடை பயிர் வந்து காலியாகி போச்சு, உங்களால் பயிர் இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நாங்கள் வந்து கம்பன்சேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வருவாங்க. ஃபார்ச்சுனேட்லி தீஸ் ஃபியர்ஸ் டிட் நாட் கம் ட்ரூ பிகாஸ் ஆஃப் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட். அரசாங்கம் இதை ஒழிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்தனால இது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தலை. த கவர்மெண்ட் ப்ரொவைடட் லோன்ஸ் அட் அ லோ இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கு காசு இருக்காது, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன்ஸ் கொடுக்குறாங்க. சப்சிடைஸ் ஃபெர்டிலைசர்ஸ் ஸோ தட் த ஸ்மால் ஃபார்மர்ஸ் குட் ஆல்சோ அக்சஸ் டு த நீடட் இன்புட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவங்கள்ட்ட காசு இருக்காது, அதனால் லோன் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி லோன் கொடுக்குறாங்க? லோ இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுக்குறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, அவங்ககிட்ட ஃபெர்டிலைசரு பெஸ்டைடெலாம் வாங்க காசு இருக்காதுன்றாங்க. அப்போ அது ரெண்டுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, சப்சிடி கொடுக்குறாங்க. ஃபெர்டிலைசருக்கு சப்சிடி கொடுத்துறாங்க. Since the small farmers could obtain required input, the output on small farmers equal to the output on large farmers. ஸோ இப்போ இது வந்து பிக் ஃபார்மர்ஸ் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸையும் என்ன பண்ணிடுது அப்படின்னா ஈக்குவல் பண்ணிடுது. ரெண்டு பேரோட அவுட்புட்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் வந்து வளம் பெறாங்க. As a result, the green revolution benefits the small as well as rich farmers. The risk of the small farmers being ruined when pest attacks their crops was considerably reduced by the services rendered by research institutes established by the government. மூணாவது என்ன சொல்கிறாங்க, இந்த பெஸ்ட் அட்டாக்கை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் R&D பண்ணுறாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. சில நிறுவனங்கள் உருவாக்கி இந்த பெஸ்ட்டை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து அதே மாதிரி நாலாவது வந்து இன்சூரன்ஸ் கிளைம் இன்சூரன்ஸ் வழங்குறாங்க. ஸோ கிராப் ஃபெயிலியர்லேருந்து காப்பாற்றுறது.
You should note that the Green Revolution would have favored the rich farmers only if the state did not play an extensive role in ensuring that the small farmer also gained from the new technology. இதுதான் வந்து ரோல் ஆஃப் த ஸ்டேட். பாருங்களேன், இந்த ரோலாக ஸ்டேட் மட்டும் இங்கே தலையிடலை அப்படின்னா இந்த பிக் ஃபார்மர்ஸ் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் யாருக்கும் நன்மை கொடுத்துருக்காது. ஆனால் சமத்துவத்தன்மையாக கொடுத்துருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிக் ஃபார்மர்ஸுக்கு தான் கிடச்சிருக்கும், லாபம் கிடச்சிருக்கும். பட் கவர்மெண்ட் உள்ள நுழைஞ்சனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து கவர்மெண்ட்டோட ரோல். எங்கேயாவது டிஸ்பாரிட்டிஸ் இருக்கும்போது, ப்ராப்ளம் இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். இதுதான் வந்து முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த டிபேட் ஓவர் சப்சிடிஸ். ஸோ சப்சிடிஸ் மீதான விவாதம் என்ன அப்படிங்கிறத பேச போகிறாங்க. The economic justification of subsidies in agriculture is at present a hotly debated question. பொருளாதார ரீதியில் இந்த சப்சிடிஸ், அதாவது மானியங்களை நியாயப்படுத்த முடியலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து கவர்மெண்ட்டுக்கு நட்டமாகுது. It is generally agreed that it was necessary to use subsidies to provide an incentive for adoption of the new HVV technology. புதுசாக இருக்கிற இந்த HVV டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கு நமக்கு அதிக சப்சிடிஸ் தேவைப்படுது. ஃபார்மர்ஸுக்கு ஒரு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறதுக்கு சப்சிடிஸ் தேவைப்படுது. அது உண்மை தான். பை ஃபார்மர்ஸ் இன் ஜெனரல், ஸ்மால் ஃபார்மர்ஸ் இன் பர்டிகுலர். பொதுவாக ஃபார்மர்ஸுக்கும் குறிப்பிட்டு சிறிய விவசாயிகளுக்கும் அதை பயன்படுது. எனி நியூ டெக்னாலஜி வில் பி லுக்ட் அப்பான் அஸ் பீயிங் ரிஸ்கி பை ஃபார்மர்ஸ். இன்னொன்று, புதுசாக ஏதாவது ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு ரிலக்டன்ஸ் இருக்கும், அதை ரிஸ்க்குன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் ஃபார்மர்ஸும். சப்சிடிஸ் வேர் தேர்ஃபோர் நீடட் டு என்கரேஜ் ஃபார்மர்ஸ் டு டெஸ்ட் த நியூ டெக்னாலஜி. நீ சப்சிடிஸ் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ரீசன். வாட் இஸ் த நீட் ஆஃப் சப்சிடி அப்படிங்கிற கேட்குற கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு இன்சென்டிவைஸ் த ஃபார்மர். ரெண்டாவது வந்து அவங்க வந்து ரிலக்டண்ட்டாக இருப்பாங்க, அதை யூஸ் பண்ண வைக்கணும். மூணாவது வந்து அவங்களால எல்லாராலையும் ஈக்குவலாக இருக்க முடியாது. ஸோ ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த சப்சிடிஸ் கொண்டு வராங்க. இது மூணு தான் முக்கியமான ரீசனாக இருக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். சம் எக்கனாமிக்ஸ் பிலீவ் தட் ஒன்ஸ் நியூ டெக்னாலஜி இஸ் ஃபவுண்ட் ப்ராஃபிட்டபிள் அண்ட் இஸ் வைட்லி அடாப்டட், சப்சிடிஸ் ஷுட் பி ஃபேஸ்ட் அவுட் சின்ஸ் தேர் பர்பஸ் ஹஸ் பின் சர்வ்ட். இப்போ இந்த டெக்னாலஜி கொண்டு வரணும், பிரபலப்படுத்தணுங்கிறதுக்காக தானே கொண்டு வந்தீங்க. இந்த டெக்னாலஜி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நீங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சிடணும், சப்சிடிஸை ஃபேஸ் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிடணும். Further, subsidies are meant to benefit the farmers, but a substantial amount of fertilizer subsidy also benefit the fertilizer industry. And among farmers, the subsidy largely benefits the farmer in the more prosperous regions. ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், சப்சிடிஸ் இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஹெல்ப் பண்ணிச்சு. என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸுக்கும் வந்து சப்சிடிஸ் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபெர்டிலைசரை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, நான் இங்கே வந்து பண்ணுங்கள், அங்கே வந்து உற்பத்தி பண்ணுங்கள், நான் உனக்கு சப்சிடி தரேன், அது தரேன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸையும் வந்து ஊக்கப்படுத்தினாங்க. இது 4வது காரணம், சரியா, சப்சிடி வழங்குறது. இது ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரிக்கும் நன்மை பயந்துருக்கு. அதே சமயத்தில் அதிகமாக ப்ராஸ்பரஸான ரீஜன், ரொம்ப நல்ல வளமான பகுதிகளுக்கு தான் சப்சிடிஸ் அதிகமாகவே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு. இங்கே யாரை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, ஸ்மால் ஃபார்மர்ஸையும் ரொம்ப புவரான ஏரியாக்களையும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து, therefore it is argued that there is no case for continuing with fertilizer subsidies. It does not benefit the target group and is a huge burden on the government finances. ஸோ சரியான அந்த குழுவினரை கொண்டு போய் அடையலை, சரியான தேவையான பயனாளிகளுக்கு அது கிடைக்கல. இது பெரிய அளவிலான ஃபார்மர்ஸுக்கு தான் பயன்பட்டது, அவங்க தான் அதை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் அது தேவையில்லை, அவங்களால சரி பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு இந்த சப்போர்ட் தேவையில்லை. நம்ம சப்போர்ட் பண்ணது யாருக்காக, ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்காக. நோ லாங்கர் அவங்கள சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்றாங்க. இது கவர்மெண்ட்டோட எக்ஸ்செக்கர்னால் கவர்மெண்ட்டோட செலவினங்களில் ரொம்ப அதிகமான செலவுகளை ஏற்படுத்திச்சு. இன்ன வரைக்கும் சப்சிடிஸ் வந்து ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது. பொருளாதார ரீதியில் பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து கவர்மெண்ட் நைஸாக கலந்துக்க ட்ரை பண்ணாங்க. பட் வந்து அதுதான் ஃபார்ம் பில்ஸ்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வேறு லெவலில் வேறு ஒரு ரூட்டில் வந்து வர ட்ரை பண்ணாங்க. பட் அதை கண்டுபிடிச்சிட்டு தான் வந்து அதெல்லாம் கிடையாது, எம்எஸ்பி நீங்கள் தான் வரும்போது உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக வந்து எம்எஸ்பி கொடுத்தே ஆகணும், சப்சிடிஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மான்சூன் எப்போ வேணால் ஃபெயிலியர் ஆகலாம். இப்போ வரக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் ப்ராப்ளம்ஸ் வந்து முதல்ல அக்ரிகல்ச்சரையும் விவசாயிகளையும் தான் வந்து அதிகமாக பாதிக்கும். ஸோ இப்போ இந்த நேரத்தில் தான் நமக்கு வந்து உங்களை அதிகமாக சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுது. இங்கே பெரிய ஃபார்மர் சின்ன ஃபார்மர்லாம் பார்க்காது, கிளைமேட் சேஞ்சுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு 2-3 தடவை பிக் ஃபார்மர்ஸால் தாக்கு பிடிக்க முடியும், 4வது தடவை அவங்களும் காலி தான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியலை, ஒரு 4-5 தடவை விவசாயம் பண்ண முடியல, தொடர்ந்து உற்பத்தி பண்ண முடியல அப்படின்னா அவங்க விட்டாயிடும். ஸோ எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே பொருந்தும். எவ்வளோ பெரிய உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆளாக இருந்தாலும் சரி,
ஒரு 4-5 தடவை கன்சிக்யூட்டிவாக நம்ம வந்து நட்டத்தை சந்தித்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபால் ஆகிறது ரொம்ப ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், ஏதாவது ஒரு ஸ்டிமுலஸ் வேணும், ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் தப்பிச்சு பிழைக்க முடியும். ஸோ அப்போ இந்த நேரத்தில் நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறது தான் ஒரே வழி. ஸோ சப்சிடிஸை குறைக்கலாமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆன் த அதர் ஹேண்ட், அதே சமயம் இன்னொரு பக்கம், some believe that the government should continue the agriculture subsidies because farming in India continue to be a risky business. என்ன சொன்னோம் இல்லையா, ஃபார்மிங் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது, ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் அவசியம். மோஸ்ட் ஃபார்மர்ஸ் ஆர் வெரி புவர் அண்ட் they will not be able to afford the required inputs without subsidies. மானியங்கள் இல்லாமல் பெரிய விவசாயிகள் பெரிய அளவிலான விவசாயிகளால் என்ன பண்ண முடியாதுன்னா தேவையான உள்ளீட்டுகளை வந்து கொண்டு வர முடியாது. எலிமினேட்டிங் சப்சிடிஸ் வில் இன்க்ரீஸ் த இன்இக்வாலிட்டி பிட்வீன் ரிச் அண்ட் புவர் ஃபார்மர்ஸ், வயலேட் த கோல் ஆஃப் ஈக்விட்டி. ஸோ இந்த சப்சிடிஸை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது இந்த இன்இக்வாலிட்டிஸை அதிகப்படுத்திடும், சமத்துவமின்மையை அதிகப்படுத்திடும். இது மூலமாக அந்த சமநிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் அட்டைன் பண்ண முடியாது. These experts argue that if subsidies are largely benefiting the fertilizer industry and big farmers, the correct policy is not to abolish subsidies but to take steps to ensure that only the poor farmers enjoy the benefits. நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறீங்க, அந்த பிளானை ஃபாலோ பண்ண முடியலன்னா இனிமேல் நான் பிளானே போட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுதானே சரியான வழியாக இருக்கும். இங்கே அதே தான் சொல்கிறேன். ஃபெர்டிலைசர் சரியான ஃபார்மர் ரீச் ஆகலைன்னா நீ ஃபெர்டிலைசர் சரியான ஆட்களை ரீச் பண்ண மாதிரி திட்டம் போடு. ஃபெர்டிலைசர் சப்சிடி தப்புன்னு எப்படி சொல்லுவேன்? சப்சிடிஸ் தப்புன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இது வந்து இந்த பாக்ஸில் உள்ள கண்டென்ட். இதை கண்டினியூ பண்ணுவோம். சம் எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் அவுட் தட் த சப்சிடிஸ் do not allow prices indicate the supply of a good. ஸோ இந்த ப்ரைஸஸ் வந்து சப்சிடிஸ் வந்து இந்த ப்ரைஸஸ் வந்து அந்த பொருட்கான ப்ரைஸஸாக வந்து அலோவ் பண்ணுறதில்ல. when electricity and water are provided at a subsidy rate are free, they will be used to wastefully without any concern for the scarcity. எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதனால் கிரவுண்ட் வாட்டர் செக்ஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. பஞ்சாப் அண்டு இந்த தமிழ்நாடு மாதிரியான சப்சிடிஸ்க்கு எலக்ட்ரிசிட்டிக்கு சப்சிடிஸ் கொடுத்த அதிக ஸ்டேட்டில் தான் இந்த கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் உறிஞ்சக்கூடிய அந்த அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது அவங்க குறிப்பிட்றாங்க. ஸோ அதிக அளவு பயன்படுத்துவாங்க, ஸோ தேவையில்லாமல் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மர்ஸ் வில் கல்டிவேட் வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ், நீர் அதிகமாக இருக்க தேவைப்படக்கூடிய பயிர்களை பயன்படுத்துவாங்க. இஃப் வாட்டர் இஸ் அப்ளைட் ஃப்ரீ, தண்ணி வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம்னா. ஆல்தோ த வாட்டர் ரிசோர்ஸஸ் இன் தட் ரீஜன் மே பி ஸ்கார்ஸ் அண்ட் சச் கிராப்ஸ் வில் ஃபர்தர் டிப்ளீட் த ஆல்ரெடி ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ். ஏற்கனவே பற்றாக்குறையாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம தண்ணி உறிஞ்சி எடுத்துட்டோம்னா மற்ற வளங்களும் பற்றாக்குறையாகும். இஃப் வாட்டர் இஸ் ப்ரைஸ் டு ரெஃப்ளெக்ட் ஸ்கேர்சிட்டி, ஃபார்மர்ஸ் வில் கல்டிவேட் கிராப்ஸ் சூட்டபிள் டு த ரீஜியன். ஸோ அப்போ அந்த நேரத்தில் தண்ணியை வந்து அதோடைய பற்றாக்குறையாக இருக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அது அவங்கள வந்து ஃபேஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் சூட்டபுளாக கிராப்ஸுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கே எல்லாமே வந்து ஓவர் யூட்டிலைசேஷன் தான் ப்ராப்ளமே. ஸோ ஃபெர்டிலைசரும் சரி வாட்டரும் சரி அதிக அளவில் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஃபெர்டிலைசர் பொதுவாக தண்ணியில் கரையிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க, ஏன்னா அப்போ தான் ரூட்ஸால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க தண்ணியில் கரையிறனால என்ன ஆகிடும் அப்படின்னா இவங்க அதிகமாக தண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சம்டைம்ஸ் அது ரன் ஆஃப் ஆகி வேறு ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் கலைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நீர்நிலைகளில் யூட்ராஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இது வந்து என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே உள்ள ஒரு வாட்டர் எக்கோசிஸ்டத்தை, அங்கே உள்ள ஒரு நீரியல் சார்ந்த சூழல் மண்டலத்தையே இது வந்து பாதிச்சிருது. ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட் சப்சிடிஸ் ரிசல்ட் இன் ஓவர் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் which can be harmful to the environment. That's why I'm saying. இதான் நான் சொன்னேன். சப்சிடிஸ் ப்ரொவைட் அன் இன்சென்டிவ் ஃபார் வேஸ்ட்ஃபுல் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ வந்து ரிசோர்ஸஸை வந்து வேஸ்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கான, அது வேஸ்ட் ஆக்கிறதுக்கான ஒரு தூண்டுகோலாக தான் இருக்குது. திங்க் அபவுட் சப்சிடிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்சென்டிவ்ஸ். ஸோ எக்கனாமிக்கலாக சப்சிடிஸ் கொடுக்குறது சரியா இல்லையா, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி டு ஃபார்மர்ஸ் கொடுக்குறது சரியா இல்லையா அப்படிங்கிறத நம்மகிட்ட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. Thus by the late 1960s, Indian agriculture productivity had increased sufficiently to enable the country to self-sufficient in food trends. உணவு தானியங்களில் சுயசார்படைகிறதுக்கு 1960களில் நம்ம பின்னாட்களில் சுயசார்படைஞ்சிட்டோம். திஸ் இஸ் அன் அச்சீவ்மெண்ட் டு பி ப்ரௌட் ஆஃப். நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஆன் த நெகட்டிவ் சைட், some 65% of the country's population continue to be employed in agriculture even as late 90s. ஸோ 1990கள் வரைக்குமே, அதோடய பிற்காலகட்டங்கள் வரைக்குமே இந்தியாவினுடைய அதிகப்படியான மக்கள் தொகை வந்து விவசாயத்தை சார்ந்திருது. ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, த எமோஷன் டுவர்ட்ஸ் த அக்ரிகல்ச்சர், சரியா ஒன்று. ரெண்டாவது வந்து ரூரல் பேக்வேர்ட்னஸ். பொதுவாக ரூரலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வேலை இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை விவசாயம்தான்.
பொதுவாக கிராமப்புறங்களில் பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விவசாயம் என்ன பண்ணுறாங்க. ஸோ அப்போ கிராமப்புறங்களை மேம்படுத்துகிற வரைக்கும் கிராமப்புற மக்கள் வந்து விவசாயத்தில் தான் ஈடுபடுவாங்க. விவசாயத்தில் ஈடுபடுறது தப்பான்னு கேட்டால் தப்பே கிடையாது. சோறு இல்லைன்னா நம்ம என்ன செய்கிறது. ஸோ விவசாயத்தில் ஈடுபடணும். ஆனால் அதை ஒரு எமோஷனாக வந்து நினச்சிட்டே இருக்கக்கூடாது. அதில் விவசாயிகள் வந்து நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் வேலை பார்க்குறதுக்கு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் விவசாயம் பண்ணால் போதும். சரியா? நம்ம என்ன பண்ணுறோம், 50 பேர் இருக்கோம். இப்போ இந்த மீதி 45 பேரோட ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ? 0 தானே. ஸோ இதைத்தான் வந்து டிஸ்கோய்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், மாறுவேட அது மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இது வந்து அவங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த 45 பேரை டைவெர்ட் பண்ணி வேறு ஏதாவது வேலை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு உண்மையில் ஏதாவது வருமானம் கிடைக்கும். ஸோ வேறு ஏதாவது வேலையும் ஆன மாதிரி இருக்கும். இதை தான் வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ இங்கே அக்ரிகல்ச்சர்லேருந்து பீப்புளை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத தப்புன்னு எடுத்துக்கூடாது. அக்ரிகல்ச்சர்லேருந்து பீப்புளை டைவெர்ட் பண்ணுறது எக்ஸஸ் பீப்புளை தான் செக் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள தான் வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க. Economists have found that as nation become more prosperous, the proportion of GDP contributed by the agriculture as well as the proportion of population working in the sector declines considerably. ஒரு நாடு வளர வளர விவசாயத்திலிருந்து வரக்கூடிய லாபமும் விவசாயத்திலிருந்து பணியாற்றக்கூடிய நபர்களும் வந்து குறையணும். In India, between 1950 and 1990, the proportion of GDP contributed to agriculture declined significantly, but not the population depending on it. 1950 சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து நமக்கு 90 காலகட்டங்கள் வரைக்கும் விவசாயத்துலேருந்து அந்த வருமானம் என்னமோ குறைஞ்சிருக்கலாம். ஆனால் அதில் வேலை செய்யும் மக்கள் வந்து பெரிய அளவில் குறையல. Why was such a large population or proportion of the population engaged in agriculture? Although agriculture output could have grown with much less people working in the sector. கம்மியான மக்கள் இருக்கும்போதே இந்த அளவுக்கு அவுட்புட் நம்மளால் கொடுக்க முடியுன்ற பட்சத்தில் ஏன் வந்து இவ்வளோ பேர் வந்து இருக்காங்க? The answer is that the industrial sector and the service sector did not absorb the people working in the agriculture sector. இப்போ வேளாண் துறையில் வேலை பார்க்குறவங்கள இந்த தொழிற்சாலை துறை என்ன பண்ணியிருக்கணும், அப்சார்ப் பண்ணியிருக்கணும். பட் அதை பண்ண தவறிட்டாங்க. இன்னொன்று, சர்வீஸ் செக்டார் வந்து லேபர் இன்டென்சிவ் கிடையாது. லேபர் இன்டென்சிவ்னால் அதிக தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கூடியதாக லேபர் இன்டென்சிவ்னு சொல்லுவோம். சேவை துறைகள் வந்து ஒரு ஆளாலேயே நிறைய வேலையை பார்த்துட முடியும். ஸோ அது பெரிய உடல் உழைப்பு இல்லாத வேலை. ஸோ அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து மென்டல் இது தேவை தான், நான் அப்படி சொல்ல வரல. பட் வந்து அதிக அளவில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நபர்களை எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து சர்வீஸ் செக்டாரோட ட்ராபேக். அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரியல் செக்டாரால் அதிகமாக அப்சார்ப் பண்ண முடியும். பட் இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் செக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, அப்சார்ப் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் அக்ரிகல்ச்சர் செக்டார்லேருந்து டைவெர்ட் பண்ண முடியவே இல்லை, பீப்புளை அந்த பக்கம் தள்ளி விடவே முடியல. ஸோ எக்ஸஸான பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சரில் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. Many economists call this an important failure of our policies followed during 1950 and 90. ஸோ இது காரணம் வந்து எக்கனாமிக் பாலிசிஸ், நான் ஃபாலோ பண்ண எக்கனாமிக் பாலிசிஸ் தான் காரணம் அப்படின்னு நிறைய பொருளாதாரவியலாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்த டாபிக், இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரேட். எக்கனாமிக்ஸ் have found that poor nations can progress only if they have a good industrial sector. ஒரு நல்ல தொழிற்சாலை துறை இருந்தால் தான் வளர முடியும். புவர் கண்ட்ரிஸ். இண்டஸ்ட்ரி ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், சொன்னாலே வேலைவாய்ப்பு வழங்குது, which is more stable than the employment in agriculture. விவசாயத்தை விட அதிகமான நிலைப்புத்தன்மை வாய்ந்த வேலைகளை வழங்குது. இது ப்ரொமோட்ஸ் மாடர்னைசேஷன், நவீனமயமாக்குதை உருவாக்குது. அண்டு ஓவரால் ப்ராஸ்பெரிட்டி, ஒட்டுமொத்த வளர்ச்சியை வந்து அதிகரிக்கும். இட் இஸ் ஃபார் திஸ் ரீசன் 5-year plan plays a lot of emphasis on industrial development. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக 5-year plans வந்து அதிகமாக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எம்ஐ ஸ்டடி இந்த ப்ரீவியஸ் சாப்டர் அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் த வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வர் நேரோஸ். ஃபஸ்ட்டு வந்து வெரைட்டி, தொழிற்சாலைகளுடைய வேறுபாடு, அதாவது அதிகப்படியான வித்தியாசமான வெவ்வேறு தொழிற்சாலைகள் இருக்காது. ஒரு ஜூட் அண்ட் டெக்ஸ்டைல் தான் அதிகமாக இருந்துச்சு. லாஸ்ட்லி கன்ஃபைட் டு காட்டன், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜூட். சரியா, பருத்தி மற்றும் சணல் தொழிற்சாலை தான் அதிகமாக இருந்துச்சு. தேர் வர் டூ வெல் மேனேஜ்டு அயன் அண்ட் ஸ்டீல் ஃபர்ம்ஸ் இருந்துச்சு. ஆனால் அது 2 தான் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி வி நீட் டு எக்ஸ்பேண்ட் த இண்டஸ்ட்ரியல் பேஸ் வித் வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இஃப் த எக்கனாமி வாஸ் டு க்ரோ. இப்போ இண்டஸ்ட்ரியல் பேஸை வந்து நிறைய இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து இந்த ஒர்க் தி சொட்டுன்னு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை, நம்ம அடுத்து போகலாம். The public and private sector in Indian industrial development. The big question facing the policy makers was what should be the role of government and the private sector in industrial development. ஸோ தொழிற்சாலை மேம்பாட்டில் அரசாங்கத்தோட வேலை என்ன, ப்ரைவேட் செக்டரோட வேலை என்ன? அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியன் இண்டஸ்ட்ரி டிட் நாட் ஹேவ் த கேபிட்டல் டு அண்டர்டேக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரியல் வெஞ்சர்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் எக்கானமி. நம்ம நாட்டுக்கு தேவையான அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தனியார்கிட்ட, தொழிற்சாலையாளர்கிட்ட கிடையாது, சொத்து இல்லை. ஸோ அவ்வளோ காசு இல்லை. Nor was the market big enough to encourage industrialists to undertake major projects even if they had the capital to do so.
ஸோ பெரிய மார்க்கெட்ஸும் வந்து போதுமான அளவுக்கு பெருசாக இல்லை, மார்க்கெட்ஸ் வந்து பெரிய அளவில் இல்லை இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு. இட் இஸ் பிரின்சிபலி ஃபார் திஸ் ரீசன் த ஸ்டேட் ஹேட் டு பிளே அன் எக்ஸ்டென்சிவ் ரோல். ஸோ அரசாங்கத்துடைய இங்கே பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இன் ப்ரொமோட்டிங் த இண்டஸ்ட்ரியல் செக்டார். இன் அடிஷன் தி டெசிஷன் டு டெவலப் த இந்தியன் எக்கனாமி ஆன் சோசியலிஸ்ட் லைன்ஸ் லெட் டு த பாலிசி ஆஃப் த ஸ்டேட் கண்ட்ரோலிங் த கமாண்டிங் ஹைட்ஸ் ஆஃப் த எக்கனாமி. ஸோ நம்ம சோசியலிஸ்ட் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணுற முடிவு எடுத்திருந்தோம். ஸோ அப்படி பார்த்தபோது அரசனுடைய ரோல் இங்கேவே அவசியமாகுது. ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. As the second 5-year plan put it, this means that the state would have complete control of those industries were vital for the economy. ஸோ பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தொழிற்சாலைகள் முழுவதுமாக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். The policies of the private sector would have be complementary to those public sector. ஸோ பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இந்த தனியார் துறை வந்து ஹெல்ப் பண்ணணும், வித் த பப்ளிக் செக்டார் லீடிங் த வே. ஸோ அப்போ தனியார் துறை வந்து முன்னாடி, பொதுத்துறை முன்னாடி போவாங்க, தனியார் துறை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே பின்னாடியே வளர்ந்துட்டே வருவாங்க. நாளை பின்ன இவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்களை லிபரேட் பண்ணி விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கி இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. இதனால தான் நிறைய ப்ரைவேட்டைசேஷன் நடந்துகிட்ருக்கு. இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெவல்யூஷன் 1956. Accordance with the goal of the state controlling the commanding heights of the economy, the industrial policy resolution of 1956 was adopted. ஸோ அரசாங்கம் தலையிடுற மாதிரியான ஒரு தொழில் கொள்கையை கொண்டு வராங்க. திஸ் resolution formed the basis of second 5-year plan. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய அடிப்படையாக இந்த கொள்கை தான் அமைஞ்சிச்சு. த பிளான் விச் ட்ரை டு பில்டு தன் பேசிஸ் ஆஃப் சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. அதே மாதிரி இந்த பிளான் தான் நாட்டினுடைய சோசியலிஸ்ட் பேட்டர்னுக்கு வந்து வழிவகுத்துது. திஸ் ரெசல்யூஷன் கிளாசிஃபைட் இண்டஸ்ட்ரீஸ் இன்டூ 3 கேட்டகரிஸ். 3 பகுதியாக பிரிக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி கம்ப்ரைசஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஓன்டு பை த ஸ்டேட். முதல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ், இது முழுவதுமாக அரசாங்கமே கட்டுப்படுத்தும். செகண்ட் கேட்டகரி கன்சிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் விச் த ப்ரைவேட் செக்டார் குட் சப்ளிமெண்ட் த எஃபர்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் செக்டார். ஸோ இங்கே பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் இருப்பாங்க, ஆனால் ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸை கூட வச்சுக்கிட்டு, ஸோ ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பப்ளிக் சப்போர்ட் பண்ண மாதிரி வச்சுருப்பாங்க. வித் ஸ்டேட் டேக்கிங் த சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஸ்டார்டிங் நியூ யூனிட்ஸ். ப்ரைவேட்ஸால் புது யூனிட்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, பட் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். த தேர்ட் கேட்டகரி கண்டைன்டு த ரிமைனிங் இண்டஸ்ட்ரீஸ். மீதி உள்ளது இது எல்லாமே வந்து ப்ரைவேட் செக்டார்ட்ட கொடுத்துட்டாங்க. Although there was a category of industries left to the private sector, the sector was kept under state control through system of licenses. ஸோ அந்த காலத்தில் இருந்த கவர்மெண்ட்டை லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணமும் இதுதான். ஸோ என்ன தான் ப்ரைவேட் செக்டார்ட்ட கொடுத்துட்டாலும் ப்ரைவேட் செக்டாரை ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி லைசன்சஸ் வச்சுருக்காங்க. நோ நியூ இண்டஸ்ட்ரீஸ் வாஸ் அலவுட் அன்லெஸ் ஏ லைசன்ஸ் வாஸ் அப்டைன் ஃப்ரம் த கவர்மெண்ட். புதுசாக லைசன்ஸ் வாங்காமல் எந்த புது இண்டஸ்ட்ரியும் தொடங்க முடியாது. இஸ் பாலிசி வாஸ் யூஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் இண்டஸ்ட்ரி இன் பேக்வர்ட் ரீஜன். ஸோ தட் நீங்கள் பேக்வர்ட் ரீஜன்ஸில் கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ பேக்வர்ட் ரீஜன்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரீஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இந்த லைசன்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸ்லி அவங்க அந்த பேக்வர்ட் ரீஜன்ஸை பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் எங்கே இருக்கோ அங்கே தான் பார்க்க முடியும். பேக்வர்ட் ரீஜன்ஸில் கொண்டு போய் வச்சு நட்டம் வரும் அப்படிங்கிறதுனால அவங்க இவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து அதை பண்ண மாட்டாங்க. ஸோ இதை ஊக்குவிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உனக்கு லைசன்ஸ் தர மாட்டேன் டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. வேறு பேக்வர்ட் ரீஜனில் வச்சுருவங்க லைசன்ஸ் ஈஸியாக கொடுத்துருவாங்க. It was easier to obtain a license if the industrial unit was established in economically backward area. அதுதான் நான் சொன்னேன். In addition, such units were given certain concessions such as tax benefits, electricity at a low rate. The purpose of this policy was to promote regional equality. So பிராந்திய சமத்துவத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதோடைய நோக்கம். Even an existing industry had to obtain a license for expanding output or diversifying production. This was meant to ensure that the quantity of goods produced was not more than that எக்கனாமி required. சரியா, இது யாருக்கும் பொருந்தும் அப்படின்னா, ஈவன் வந்து நான் ஏற்கனவே ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ணியிருக்கேன், ஸோ நான் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், இல்லை நான் புதுசாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் பொருட்கள் அப்படின்னா கூட அதுக்கும் லைசன்ஸ் வந்து அவசியமாச்சு. ஸோ தட் எக்கனாமிக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை மட்டும்தான் உற்பத்தி பண்ணும், அந்த அளவில் மட்டும்தான் உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. License to expand production was given only if the government was convinced that the economy required a larger quantity of goods. அந்த பொருள் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு கன்வின்ஸ் ஆனால் மட்டும்தான் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அது சிறு தொழிற்சாலைகள். 1955 த வில்லேஜ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கமிட்டி, ஆல்சோ கால்டு ஸ்கார்வே கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த பாசிபிலிட்டி ஆஃப் யூஸிங் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஃபார் ப்ரொமோட்டிங் ரூரல் டெவலப்மெண்ட். சிறு தொழிற்சாலைகளை வச்சு இப்போ ஊரக மேம்பாட்டுக்கு வழிவகுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டிஃபைன்டு வித் ஐ ரெஃபரன்ஸ் டு த மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அலோட் ஆன் த அசட்ஸ் ஆஃப் யூனிட். ஒரு யூனிட்டை கொண்டு வரதுக்காக, ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அசட் வச்சுருக்கோம் அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட அளவு கணக்கு பண்ணுவாங்க.
ஆதி காலத்தில் அது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா வெறும் ஒரு கோடி தான் இருந்துச்சு. இப்போ அதை மாற்றிட்டாங்க. இப்போ எம்எஸ்எம்இன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதுக்கான டெஃபனிஷன் வந்து மாற்றிட்டாங்க. It is believed that the small scale industries are more labor intensive. That is, they use more labor than the large scale industries and therefore generate more employment. So large scale industries விட small scale industries வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பெரிய ஏரியாவில் இருக்கும். அந்த ஏரியாவில் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. மெஷினரிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த வேலையை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி, மெஷினரிஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஆட்கள் கம்மியாக இருக்கும். அது கம்பேரிட்டிவாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ பெரிய பெரிய மெஷினரிஸ் இருக்காது, சின்ன சின்ன மெஷினரிஸ் தான் இருக்கும். அங்கே வந்து மிஷினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, இங்கே ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் மிஷின் இருக்கும். ஸோ அப்போ ஆட்கள் தான் வந்து என்னவாக இருப்பாங்கன்னா ஜாஸ்தியாக இருப்பாங்க. பட் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் கேனாட் கம்பீட் வித் த பிக் இண்டஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸ். பெரிய தொழிற்சாலையோட போட்டி போட முடியாது. ஸோ அவங்களை காப்பாற்றணும் இல்லையா. அந்த பிக் ஃபார்மர் ஸ்மால் ஃபார்மர் மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சரில் இங்கே பிக் இண்டஸ்ட்ரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வராங்க. அப்வியஸ்லி யாரை பாதுகாக்க போகிறாங்க? ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தான் காப்பாற்ற போகிறாங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி requires them to shield it from the larger firms. For this purpose, the production of a number of products was reserved for the small scale industries. எப்படி சொல்லிட்டாங்க? நீ இந்த பொருளாக உற்பத்தி பண்ணக்கூடாது, அந்த பொருளாக இவன் தான் உற்பத்தி பண்ணுவான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அவனுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த பொருள்லாம் இவன் தான் உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயம் ஆகிடுது. The criterion of reservation being the ability of these units to manufacture the goods. They were also given concessions such as lower excise duty and bank loans at low interest rates. ஸோ இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கம்மியான எக்ஸைஸ் டியூட்டி, இறக்குமதி வரி, கலால் வரி இதெல்லாம் வந்து விதிச்சிருக்காங்க. அண்ட் பேங்க் லோன்ஸை வந்து கம்மியான வட்டி விதத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான சப்போர்ட்டெல்லாம் பண்ணி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சேம் தான், ஃபார்மர்ஸை பாருங்கள், பிக்கு ஸ்மாலு, அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸை பார்க்கும்போது பிக்கு ஸ்மாலு. ஸோ ஸ்மாலை காப்பாற்றுறாங்க. அங்கே சப்சிடிஸ் கொடுத்தாங்க, இங்கேயும் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. அங்கே ஃபர்டிலைசருக்கு வந்து சப்சிடி கொடுத்தாங்க, இங்கே வந்து லோயர் எக்ஸைஸ் டியூட்டி கொடுக்குறாங்க. அங்கேயும் பேங்க் லோன்ஸ் அட் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், இங்கேயும் பேங்க் லோன்ஸ் அட் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட். அந்த மாதிரி அங்கே வந்து இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. செர்டைன் ப்ராடக்ட்ஸ் நீ தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. ட்ரேட் பாலிசி, இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். இண்டஸ்ட்ரியல் பாலிசி தட் வி அடாப்டட் வாஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ட்ரேட் பாலிசி. நம்ம வந்து கொண்டு வந்த இந்த தொழிற்சாலை கொள்கை நம்முடைய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை, அதாவது வணிக கொள்கையோட தொடர்புடையது. The first 7 plans trade was characterized by what is commonly called as inward looking trade strategy. அதாவது உள்நோக்கி பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. உள்நோக்கி பார்வைனா நமக்கு என்ன தேவையோ அதை தான் பார்த்துட்ருப்போம். டெக்னிக்கலி தி ஸ்ட்ராட்டஜி இஸ் கால்டு இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். அதாவது 2 பொருள் இருக்கும், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு லோக்கல் பொருள், இது வந்து ஒரு ஃபாரின் குட்ஸ். ஃபாரின் குட் அப்படிங்கிறது தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும், சர்டைன் டியூட்டிஸ் போட வேண்டியது இருக்கும், இந்த மாதிரி வேலையெல்லாம் இதாக இருக்கும். ஸோ ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து இது மாசாக ப்ரொடியூஸ் பண்ணனால இதோட விலை ஜென்ரலி கம்மியாக தான் இருக்கும். அதே சமயத்தில் இதை இம்போர்ட் பண்ணுறனால கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே சமயத்தில் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணப்படாத ஒரு பொருள் இருக்கும், அது ஃபாரினில் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இந்த பொருள் நம்ம ரொம்ப எசென்ஷியலாக இருந்தால் இந்த பொருள் நம்ம என்ன பண்ணி ஆகணும், அதிகமாக செலவு பண்ணணும். அப்போ நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம ஏன் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணணும்? அப்போ நம்மளால் எதை ப்ரொடியூஸ் பண்ண முடியலையோ அதை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணால் போதும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ எதை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதுக்கு நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன், ஸோ இம்போர்ட்டுக்கு பதிலாக நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது பேர் தான் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். This policy aimed at replacing or substituting imports with domestic production. இம்போர்ட்ஸுக்கு பதிலாக லோக்கல் உற்பத்தியில் பண்ண முடியும். For example, instead of importing vehicles made in foreign country, industries would be encouraged to produce them in India itself. HMT கேள்விப்பட்டிருக்கீங்களா? HMT தான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, வாட்ச் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாட்ச்லாம் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி எதுக்கு வந்து வெளியில் கொண்டு வரும். ஸோ காரில் வந்து அம்பாசிடர் அப்படின்னு ஒரு கார் வச்சு, இன்றைக்கெலாம் அது அவுடேட் ஆகிடுச்சு. அம்பாசிடரா அது என்ன காரா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி கார்ஸ்லாம் வந்துச்சு. ஆதி காலத்தில் வந்து அதை இம்போர்ட் பண்ணுறது, வெஹிக்கிள்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் யாருமே செட் பண்ணல. ஸோ வெஹிக்கிள்ஸை இம்போர்ட் பண்ணுறது பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே வெஹிக்கிள்ஸ் ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ கார் தயாரிச்சாங்க. ஆப்வியஸ்லி நம்ம போகிற கண்ட்ரி இருந்தால் கார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமாக என்ன, பட் நம்மக்கிட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டே வந்து கார் தயாரிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, கார் தயாரிக்கிறாங்க, இந்தியாவை வந்து சப்போர்ட் பண்ணி. இதான் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். In this policy, the government protected the domestic industries from the foreign competition. ஸோ வெளிநாட்டு போட்டியிலேருந்து கவர்மெண்ட் உள்நாட்டு தொழிற்சாலைகளை பாதுகாக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஃப்ரம் இம்போர்ட்ஸ் டுக் 2 forms. 2 விதமாக. ஒன்று டேரிஃப் அண்ட் கோட்டாஸ். டேரிஃப்னால் வந்து இந்த டேக்ஸ்லாம் விதிப்பாங்கள்ல, அவங்களுடைய விலைப்பட்டியல் மாற்றங்கள். கோட்டா அப்படின்னா அளவு, குவான்டிட்டி, எவ்வளோ கொண்டு வரலாம், எவ்வளோ இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. டேரிஃப்ஸ் ஆர் டாக்ஸஸ் ஆன் இம்போர்ட்டட் குட்ஸ். தே மேக் இம்போர்ட்டட் குட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ காசை வந்து டேக்ஸ் அதிகமாக போட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபாரின் குட்ஸோடைய விலையை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. அப்படி இருக்கும்போது யாருமே விலை அதிகமான உள்ள பொருளை வாங்க மாட்டாங்க.
அடுத்து கோட்டா ஸ்பெசிஃபை த குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் விச் கேன் பி இம்போர்ட்டட். ஸோ சப்ளை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. சப்ளை கட்டுப்படுத்தினா என்ன ஆகும், ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிடும். ஸோ இப்போ இது ரெண்டு மூலமாக இந்த டொமஸ்டிக் மார்க்கெட்ஸை ஃபாரின் குட்ஸ்லேருந்து காப்பாற்றினாங்க. The effects of tariffs and quotas is that they restrict imports and therefore protect the domestic firms from foreign competition. The policy of protection is based on the notion that industries of developing countries are not in a position to compete against the goods produced by more developed countries. இது வந்து வித்தியாசமாக இருக்கலாம். ஏன் வந்து இந்த மாதிரி டொமஸ்டிக் கண்ட்ரிஸை காப்பாற்றணும், அப்போ இது வந்து ஃபேராக இருக்க வேணாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை டெவலப்டு கண்ட்ரிஸை விட டெவலப் கண்ட்ரிஸ் கூட போட்டி போடுற அளவுக்கு டெவலப்பிங் கண்ட்ரிஸோட இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் வளரல. It is assumed that the domestic industries are protected. They will learn to compete in the course of time. ஸோ அவங்கள பாதுகாக்கும் போது இவங்க கூட போட்டி போடுறதுக்கான திறன் வளரும். Our planners also fear the possibility of foreign exchange being spent on import of luxury goods. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்லாம் தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் மேலே அதிகமாக செலவாகும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் இருந்தது ரொம்ப கம்மியான காசு தான். ஸோ அந்த நேரத்தில் அதுக்கெலாம் வந்து நம்ம லக்ஸரி குட்ஸ்லாம் வாங்க முடியாது. ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம ஏழ்மையான நிலைமையில் இருந்தோம். பணக்காரங்காலம் அப்படின்னா நம்ம லக்ஸரி குட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. நம்ம அப்பா சொல்லுவார், ஒரு நல்ல காசு வரட்டும் அப்போ நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். நாட் எனி சீரியஸ் தட் கிவன் டு ப்ரொமோட் எக்ஸ்போர்ட்ஸ் அன்டில் த மிட் 1980s. ஸோ 1980s வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெரிய அளவிலான முயற்சிகள், நாட் சீரியஸ் எஃபர்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ பெரிய அளவிலான முயற்சிகள் எடுக்கப்படலை. முயற்சிகளே இல்லையான்னு கேட்டால் கிடையாது, பெரிய அளவிலான முயற்சிகள் இல்லை. எஃபெக்ட் ஆஃப் த பாலிசிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். அது இந்த பாலிசிஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் மேலே என்ன தாக்கம் ஏற்படுது. அச்சீவ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார் டியூரிங் த ஃபர்ஸ்ட் 7 plans ஆர் இம்ப்ரெசிவ் இன்டீட். முதல் 7 ஐந்தாண்டு திட்டங்களில் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிது. ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஜிடிபி கான்ட்ரிபியூட்டட் பை த இண்டஸ்ட்ரியல் செக்டார் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 11.8% to 24.56 to 6%. 50-51 இருந்ததை விட 90-91 கிட்டத்தட்ட 13 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட டபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. The rise in the industry share of GDP is an important indicator of development. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து இண்டஸ்ட்ரி ஜாஸ்தியாக இருக்கும், இண்டஸ்ட்ரிக்கு அடுத்து சர்வீஸ் ஜாஸ்தி ஆகும். இது போக என்ன ஆகும்னா ஒரு கண்ட்ரியோட டெவலப்பிங் ஸ்டேட்டஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இந்தியாவோட டெவலப்மெண்ட்டை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 6% ஆனுவல் க்ரோத் ரேட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டர் டியூரிங் த பீரியட் இஸ் கமெண்டபிள். ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 6% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நோ லாங்கர் வாஸ் இண்டஸ்ட்ரியலி ரெஸ்ட்ரிக்டட் லார்ஜ்லி டு காட்டன், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜூட். ஸோ இது ரெண்டுக்கு மட்டுமே வந்து கட்டுப்படுத்தப்படலை. ஸோ டைவர்சிஃபை பண்ணியிருந்தாங்க பை 1990 லார்ஜ்லி டு த பப்ளிக் செக்டார். ஸோ பொதுத்துறை நிறுவனங்களுடைய சாதனை என்னென்னு கேட்டோம்னா இதுதான் முக்கியமான விஷயம். இண்டஸ்ட்ரியோட பேஸை வந்து டைவர்சிஃபை பண்ணது இப்போ பொதுத்துறை நிறுவனங்களால் தான் முடிஞ்சிச்சு. The promotion of small scale industries gave opportunity to those people who did not have the capital to start large firm to get into business. ஸோ எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, பட் என்னால் பெரிய அளவில் பண்ண முடியல. இப்போ ஸ்மால் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் 1 கோடி இருந்தால் போதும். இப்போ கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டை வாங்கி இண்டஸ்ட்ரீஸை பற்றின ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சின்ன அளவிலான ஸ்டார்ட் அப்ஸுக்கு இது சப்போர்ட்டாக இருந்துச்சு. Production from foreign competition enabled the development of indigenous industries in the areas of electronics, automobiles. ஸோ இந்த ஃபாரின் காம்படிஷனை நம்ம வந்து இதுலேருந்து காப்பாற்றினால இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இந்த எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிச்சிட்டோம். அதர்வைஸ் குட் நாவ் டெவலப்டு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபாரின் காம்படிட்டர்ஸ் வந்து நொறுக்கி போட்டு போயிடுவாங்க. இப்போ இன்றைக்கி ஃபாரின் குட்ஸ் எல்லாமே இருக்கும். இண்டஸ்ட்ரீஸில் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஆட்டோமொபைல்ஸ், அது வாகனங்கள் இருக்குல்ல, வாகனங்களில் எந்த பெரிய இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது? டாட்டா மட்டும்தான் இன்றைக்கி நிலச்சி நின்றுட்டுருக்கு. பட் டாட்டாவுக்கு ஆதி காலத்தில் சப்போர்ட் வந்துச்சு. டாட்டா ஆதி காலத்தில் இருந்தே வளர்ந்துட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் இருக்கும் போதே அவங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதே சமயத்தில் அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட்ஸ் இருக்கும்போது அந்த 50 காலகட்டங்களில் கவர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் கொடுத்து மற்ற எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கும்போது அவங்களுக்கு காம்படிஷன் நியர்லி அவங்க வந்து லோ காம்படிஷனில் தான் இருந்தாங்க. லிட்ரலி அவங்க வந்து there is no competition அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அப்போ அது க்ரோ பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. இப்போது அவங்க வந்து அட்வான்ஸ்ட் ஆகிட்டாங்க, அப்கிரேட் ஆகிட்டாங்க, நிறைய விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே ஆர் லெஜண்ட் இன் தட். ஜாக்வார் கம்பெனி அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் தன்னுடைய கார் கம்பெனியை டாட்டா போய் ஜாக்வார்ட்ட போய் விற்க ட்ரை பண்ணார். அதை வாங்க முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டாங்க. அது மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க. ஸோ அதனால் நான் வேணான்னு சொல்லி நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். திருப்பி வந்து ஜாக்வார் கம்பெனியை ரொம்ப வளர்ந்து அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜாக்வாரோட கம்பெனி வாங்கிட்டாங்க. ஸ்டில் வந்து ஜாக்வார் கம்பெனி வந்து டாட்டா கிட்ட தான் இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் மேட் பை த பப்ளிக் செக்டார் டு த growth ஆஃப் இந்தியன் எக்கனாமி, சம் எக்கனாமிக்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மெனி பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்.
ஸோ குறைன்னு ஒன்று இருக்கணும்ல, குறைன்னு ஒன்று சொல்லணும்ல, பிரச்சனை என்ன இருக்குன்னு சொல்லணும்ல. ஸோ அந்த பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுகிறேன். ஒரு ப்ரைவேட் செக்டார் ப்ராஃபிட்டை நோக்கி ஓடுவான், ஒரு பப்ளிக் செக்டார் எதை நோக்கி ஓடுவாங்க, கவர்மெண்ட்டோட பீப்புளோட வெல்ஃபேர் நோக்கி தான் ஓடுவாங்க. அவங்க ப்ராஃபிட்டை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டாங்க. It was proposed at the beginning of this chapter that the initially public sector was required in a big way. பெரிய அளவில் ஆரம்ப காலகட்டங்களில் நமக்கு பொதுத்துறை நிறுவனங்களுடைய தேவை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. It was now widely held that the state enterprises continue to produce certain goods and services, although this was no longer required. இப்போவுமே அவங்க மோனோபலைஸ்டாக நிறைய பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. An example is the provision of telecommunication services. இது ஆதி காலத்தில் நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ் தூர்தர்ஷன் தவிர வேறு எந்த சேனலும் இல்லை. பட் இன்றைக்கி பாருங்கள் எல்லா சேனல்ஸும் இருக்குது. இதுதான் டைவர்சிஃபிகேஷன். ஸோ எவ்வளோ குவாலிட்டியாக நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. அபேஸ்லி அதில் நிறைய கன்றாவியான விஷயங்களும் இருக்குது. அதான் சொன்னேன், நல்ல விஷயம்னு ஒன்று இருந்தால் கெட்டது ஒன்று இருக்குதாச்சு. This industry continued to be reserved for public sector even after it was realized that the private sector firms could also provide it. தனியார்களால் கொடுக்க முடியும், நல்லாவே கொடுக்க முடியும், அவங்களுக்கு எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்த பின்னாடியும் பொதுத்துறை வச்சுக்கிறது இந்த வேலை நியாயம் இல்லை. Due to the absence of competition, போட்டி இல்லாதனால even till the late 90s one had to wait for long time to get a telephone connection. ஸோ ஒரு போதுமான அளவுக்கு நமக்கு வந்து என்ன கிடைக்காது, அவங்க காம்படிஷனே இருக்காது. அவங்க பண்ணாலும் பண்ணலைனாலும் அவங்களுக்கு காசு கிடைக்கும், அவ்வளோதான். அப்படி இருக்க விஷயத்தில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ப்ராப்பராக எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒருத்தர் டெலிஃபோன் கனெக்ஷன் வாங்குறதுக்கே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. Another instance could be that establishment of modern bread, a bread manufacturing firm, as if the private sector could not manufacture a bread. அது மாடர்ன் பிரெட்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனி கவர்மெண்ட்டோடது. அவங்களால அந்த மாடர்ன் பிரெட்ஸ் தவிர வேறு யாருமே இந்தியாவில் பிரெட்டே உற்பத்தி பண்ண முடியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். பிரெட்டை கூட நீ உற்பத்தி பண்ண விட மாட்டேற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பிரெட்டு பெரிய விஷயமா சொல்கிறாங்க அப்படின்னா, பிரெட்டு வீட்டிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதை யார் வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாம், சரியா? அது அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள், அத்தியாவசியமான ஒரு பொருள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து அதிகமாக பிரெட்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயுமே பிரெட்டு யூஸ் பண்ணுற பழக்கம் வந்துருச்சு. வெஸ்டர்ன்ஸில் தான் பிரெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பேக் பண்ண குட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். அந்த சாதம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சாதம் அண்டு சப்பாத்தி இது 2 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து இன்றைக்கி வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. In 2001 this firm was sold to the private sector. இது வந்து 2001 சோல்ட் பண்ணிட்டாங்க ப்ரைவேட் செக்டருக்கு. This point is that after 4 decades of planned development of Indian economy, no distinction was made between the public sector alone can do what the private sector can also do. அதாவது இவ்வளோ வருஷம் 40 வருஷங்கள் கழிச்சும் இப்போ பப்ளிக் செக்டார் மட்டும் என்ன தான் பண்ணணும், ப்ரைவேட் செக்டார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் நவ் ஒன்லி த பப்ளிக் செக்டார் சப்ளைஸ் நேஷ்னல் டிஃபென்ஸ். தேசிய பாதுகாப்புக்கான விஷயங்களை வந்து பப்ளிக் செக்டார் தான் கொடுத்துட்டே இருக்காங்க. ப்ரைவேட் செக்டார் இதில் அலோவ் பண்ணோம் அப்படின்னா நிறையவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், நிறைய ப்ரொடக்ஷன் கொண்டு வர முடியும். அண்ட் இதில் வந்து இன்றைக்கி நிறைய விஷயம் பண்ணிட்டுருக்காங்க, ப்ரைவேட்ஸை இன்க்ளூட் பண்ணிட்டுருக்காங்க. பட் ப்ரைவேட்ஸுன்னு தான் சொல்கிறாங்க தவிர இண்டிஜினியஸ் ப்ரைவேட்ஸும் சொல்லவே இல்லை. ஸோ அதனால் இந்த ப்ரைவேட்ஸில் யாரும் உள்ளே வருவாங்க அப்படின்னா ஃபாரினர்ஸும் உள்ளே வருவாங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் குட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது, நோவிங் தட் அது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் பயன்பட போகுதுன்னு தெரிஞ்சால் ஒரு வெளிநாட்டுக்காரன் எப்படி இந்தியாவுக்கு அந்த ஒரு டிஃபென்ஸ் ப்ராடக்டை விற்பான், அது எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதில் எதுவும் இருக்காதா, இல்லை அதில் எதுவும் இன்றைக்கி வந்து இந்த பக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம், அதெல்லாம் இருக்காதா? ஸோ நம்மளே இப்படி யோசிக்கிறோமே, கவர்மெண்ட் இப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்களா? யோசிச்சிருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க, அதை தடுக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. பட் ஸ்டில் வந்து இன்றைக்கி ப்ரைவேட்ஸ் அலோட். அண்ட் ஈவன் தோ த ப்ரைவேட் செக்டர் கேன் மேனேஜ் ஹோட்டல்ஸ் வெல், ஏட் த கவர்மெண்ட் ஆல்சோ ரன் ஹோட்டல்ஸ். ஸோ கவர்மெண்ட் ப்ரைவேட்டால் ஹோட்டல் ரன் பண்ணும்போது கவர்மெண்ட்டையும் ஹோட்டல் நடத்தணும். Just like some scholars to argue that the state should get out of areas which the private sector can manage and the government may concentrate its resources on important services which the private sector cannot provide. Private sector ஒரு நாள் வெல்ஃபேர் கொடுக்க முடியாது, வெல்ஃபேர் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஸோ அந்த வெல்ஃபேர் கொடுக்குற விஷயங்களை கவர்மெண்ட் ஈடுபடலாம். கவர்மெண்ட் ப்ரைவேட் செக்டார் பண்ண வேண்டிய விஷயங்களை ப்ரைவேட் செக்டர்கிட்ட கொடுத்துருங்க. Many public sector firms incurred huge losses, நிறையா நட்டங்கள் இருந்துச்சு, but continue to function because it is difficult to close a government undertaking even if it is a drain of the national limited resources. It does not mean that private firms are always profitable. Indeed, quite a few of the public firms were originally private firms which were on the verge of closure due to losses. They were then nationalized to protect the job of the workers. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கவர்மெண்ட்டோட இண்டஸ்ட்ரினா அது ஃபெயிலியர் ஆனாலும் அவருடைய வேலை பார்க்குற ஆட்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க.
இதே நிறைய சமயத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரைவேட் ஃபேர்ம்ஸே நிறைய இது தோல்வி அடைகிற நேரத்தில் இருந்ததை கவர்மெண்ட் உள்ளே வந்து என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. எதுக்குன்னா அதில் அவங்க வேலையாட்களை பாதுகாக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதனால் வந்து இந்த பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் வந்து நிறைய லாஸஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. நீட் டு அப்டன் லைசன்ஸ் டு ஸ்டார்ட் அன் இண்டஸ்ட்ரி வாஸ் மிஸ்யூஸ் பை இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ். எ பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வுட் கெட் லைசன்ஸ் ஃபார் நாட் டு ஸ்டார்டிங் எ நியூ ஃபார்ம் பட் டு ப்ரிவென்ட் காம்படிட்டர்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் நியூ ஃபார்ம்ஸ். ஸோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கார். ஸோ இவருக்கு இந்த லைசன்ஸ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா, புதுசாக காம்படிஷன் வருவது அவாய்ட் ஆயிருக்கு. த எக்ஸசிவ் ரெகுலேஷன் ஆஃப் வாட் கேம் டு பி கால் த பெர்மிட் லைசன்ஸ் ராஜ் ப்ரிவென்டட் தி சர்டன் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் பிகமிங் மோர் எஃபிஷியன்ட். இது சில சமயம் இந்த இண்டஸ்ட்ரீஸோடைய பெர்ஃபார்மன்ஸை பாதிச்சிருது. மோர் டைம் வாஸ் ஸ்பெண்ட் பை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இன் ட்ரையிங் டு அப்டெயின் எ லைசன்ஸ் ஆர் லாபி வித் த கன்சர்ன் மினிஸ்ட்ரிஸ் rather than on thinking about how to improve their products. அவங்க ப்ரொடக்ஷனில் இன்னோவேஷன் யூஸ் பண்ணுறதை விட அவங்க லைசன்ஸ் வாங்குறது அதிகமாக போராட வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. The production from foreign competition also being criticized on the ground that it continued even after it proved to do more harm than good. ஸோ இந்த ஃபாரின் குட்ஸை வந்து கட் பண்ணிகிட்டே இருக்கிறது, அது நமக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் ஒரு கட்டத்தை தாண்டி அதை நம்ம ஃபாரின் காம்படிஷனை பேன் பண்ணுறதுனால நம்ம கெட்டதாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் அது போயிடுச்சு. ஸோ அந்த நல்லது ஜாஸ்தியாக இருக்கிற வரைக்கும் தான் ஒரு விஷயம் நல்லது. கரெக்டாக இப்போ நமக்கு நன்மை கொடுக்குற வரைக்கும் தான் ஒரு விஷயம் நல்லது. அப்போ அந்த நன்மையும் தாண்டி அது தீமை விளைவிக்க ஆரம்பிச்சு. இன்னும் அதை ஏன் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க? டியூ டு ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் இம்போர்ட்ஸ் இந்தியன் கன்சியூமர்ஸ் ஹேட் டு பர்ச்சேஸ் வாட் எவர் த இந்தியன் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ இந்திய உற்பத்தியாளர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அதான் இவங்க யூஸ் பண்ணணும். இதான் இருக்குது வேணும்னா வச்சுக்கோ அந்த மனநிலை. த ப்ரொடியூசர்ஸ் வேர் அவர் தட் தே ஹேட் அ கேப்டிவ் மார்க்கெட். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்லா தெரியும், இவ்வளோ 120 கோடி பேர் மக்கள், இப்போ வந்து 120 கோடி, ஸோ அப்போ வந்து ஒரு 70-80 கோடி வச்சுப்போம், ஒரு 80 கோடி மக்கள் கொண்ட ஒரு பாப்புலேஷன் கூட ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. ஸோ அவங்க அந்த ப்ரொடக்ஷனுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணவே இல்லை. நம்ம லோ குவாலிட்டியில் நிறைய ப்ராஃபிட் ஆளலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். வேறு வழி இல்லை, நம்ம பொருட்களை தான் வாங்கி ஆகணும். லோ குவாலிட்டியில் நிறைய ப்ராஃபிட் ஆளலான்னு தெரியும். ஸோ அப்போ அவங்க அந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணவோ இல்லை வேறு ஏதோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணவோ ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடும். ஒய் ஷுட் தே திங்க் ஆஃப் இம்ப்ரூவிங் குவாலிட்டி? ஏன் வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணணும்? காம்படிஷன் ஃப்ரம் இம்போர்ட் ஃபோர்ஸஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் டு பி மோர் எஃபிஷியன்ட். ஒருவேளை வெளிநாட்டிலேருந்து காம்படிஷன் இருந்ததுன்னா நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து தப்பிக்கி பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும், அவங்க குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணித்தான் ஆகணும். FU economists also point out that the public sector is not meant for earning profit but to promote the welfare of the nation. அப்போதே சொன்னேன், லாபம் கொண்டு வர்றது இப்போ பொதுத்துறையோட வேலை இல்லை, அவங்களுக்கு நன்மை பயக்கிறது தான் பொதுத்துறையோட வேலை. The public sector firms on this view should be evaluated on the basis of external which they contribute to the welfare of people and not on the profit they earn. ஸோ ஒரு சில எக்கனாமிக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட வேலை வந்து வெல்ஃபேர் கொடுக்குறது தான். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸோட பர்ஃபார்மன்ஸை வெல்ஃபேர் வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். Regarding production, some economists hold that we should protect our producer from foreign competition so long as the rich nations continue to do so. நீங்கள் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதை பற்றி ப்ரொடெக்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிறீங்க, ரிச் கண்ட்ரிஸும் அத்தனை பண்ணிட்டுருக்காங்க. ஸ்டில் வந்து இந்தியாவோட சர்வீஸ் மார்க்கெட்டை பார்த்து எல்லோரும் பயப்படுவாங்க. பெரிய பெரிய கண்ட்ரிஸே இந்தியாவோட சர்வீஸ் மார்க்கெட்டை பார்த்து பயப்படுவாங்க. சர்வீஸ் மார்க்கெட் அலோவ் பண்ண மாட்டாங்க, இந்தியாவுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் அவங்களோட சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஏசியான் அப்படின்னு ஒரு கண்ட்ரிஸ் இருக்குது, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க, ஒரு 10 கண்ட்ரிஸ் இருக்காங்க. இவங்களும் ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் RCEPன்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணாங்க. இதில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்தியா வந்து இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்பினாங்க. ஏன்னா இதை வச்சுலாம் சீனாவை கவுண்டர் பண்ண முடியும். இதை வந்து இண்டோ பசிபிக் ரீஜனில் கொண்டு வந்தது. இது ஒரு ஷார்ட்டான ஒரு கதை தான், சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஸோ லான்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்தியா வந்து இதில் ரொம்ப ஆர்வம் காட்டிகிட்டு இருந்தாங்க. இவங்க கண்டிஷன் என்ன அப்படின்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல, ட்ரேட் பண்ணுறதுல கொஞ்சம் பேரியர்ஸை குறைச்சிட்டு ஸோ எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்னு வந்துருச்சு. ஸோ அப்போ ட்ரேடிங் முக்கியமான விஷயமா இருக்கும். மற்றும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா கிட்ட கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணணும், நாங்கள் வந்து இன்னும் வாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணணும். உங்கள் நாட்டில் உங்கள் உற்பத்தியாளர்கள் எப்படி உற்பத்தி பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் எங்களையும் கன்சிடர் பண்ணணும், எந்த டிஃப்ரென்ஸும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா நாடுகளும் கோரிக்கை வைப்பது. இந்தியா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி சாமி, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். எனக்கு நீ என்ன பண்ணணும்னா, உனக்கு சாதகமான செக்டார்ஸை பூரா நீ ஓப்பன் பண்ணி வச்சுருக்க, நீ ஓப்பன் பண்ணி வச்சுருக்க செக்டாரில் நான் சொல்கிற சில செக்டார்ஸையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போடுறாங்க. என்னப்பா செக்டார் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க மொதல் விஷயம் டயரி செக்டார், பால் பொருட்கள் ஒன்று, ரெண்டாவது வந்து லெதர் மார்க்கெட், தோல் பொருட்கள், மூணாவது வந்து சர்வீஸ் செக்டார், குறிப்பாக IT சர்வீசஸ். இது மூணையும் ஓப்பன் பண்ணு, நான் வந்து வரேன் அப்படின்றாங்க.
இது 3 ஓப்பன் பண்ணு கேட்டோன்னே எல்லோரும் பத ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் எப்படி முடியும்? ஏன்னா டைரி செக்டரில் வேர்ல்ட்லேயே அதிகமாக பால் பொருட்கள் உற்பத்தி பண்ணுறது இந்தியா தான் ஃபஸ்ட்டு. லெதர் மார்க்கெட் இந்தியாட்ட தான் இருக்குதுன்னு உலகத்துக்கே தெரியும். அடுத்து ஐடி சர்வீசஸ் கேட்கவே வேணாம். உலகத்தில் இருந்த எல்லா ஐடி சர்வீசஸ்க்கும் இந்தியா வந்து டாமினண்ட்டான ஒரு ஆள். இப்போ இந்த 3 மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிஸில் இருக்கிற ஒட்டுமொத்த மார்க்கெட்டு காலியாகிடும். புரியுதா? இவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஏசியானில் ஒரு 10 கண்ட்ரி இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க, ஜப்பான் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி, இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்காங்க. அவங்களோட ஒட்டுமொத்த சர்வீஸ் மார்க்கெட்டும் காலியாகிடும். ஏன்னா இந்தியா உள்ளே போனாங்கன்னா. புரியுதா? அவ்வளோ டாமினண்ட்டான ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி சர்வீசஸில். இப்போ அவங்க ஓப்பன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இவன் பெரிய ஆள் தானே, இவன் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்கள் கலெக்டிவாக நாங்கள் டெவலப்டு அப்படிங்கிறான். ஆஸ்திரேலியா டெவலப்டு கண்ட்ரி, ஜப்பான் ஆசியாவிலே முதல்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கொண்டு வந்த ஒரு கண்ட்ரி. இவன் ஏன் சர்வீஸ் செக்டார் மட்டும் டாமினண்ட்டாக இருக்கிற இந்தியாவை பற்றி ஏன் பயப்படணும்? ஏன்னா சர்வீஸ் செக்டார் அவ்வளோ டாமினண்ட்டாக இருக்குது. ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அப்போ எனக்கு வேணாம், நான் ஆர்சிபிலேருந்து வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டாங்க கவர்மெண்ட். வெளியே வந்துட்டு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, டொமஸ்டிக் செக்டர்ஸை பாதிக்கிற மாதிரி இருக்குது, என்னுடைய உள்நாட்டு தொழிற்சாலைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படும், அதனால் நான் அவங்கள பாதுகாக்கிறக்கோசத்தில் நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா இதைத்தான் அவங்களும் பண்ணாங்க. நான் என்னுடைய டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை நீ உள்ளே வந்தனா பாதிக்கும் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் உள்ளே வந்தால் எங்களுக்கும் பாதிக்கும், உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியான்னு வெளியே வந்துட்டாங்க. முடிஞ்சிச்சு. இதான் கதை. சொல்ல வரேன், அவர் ரிச் நேஷன்ஸே இன்னும் ப்ரொடக்ட் தான் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஏன் ப்ரொடக்ட் பண்ணக்கூடாது? இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஓவிங் டு ஆல் தீஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் கால்டு ஃபார் சேஞ்ச் இன் அவர் பாலிசி. சரி, எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும்போது பாலிசிஸ் வந்து சேஞ்ச் இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயம். திஸ் அலாங் வித் அதர் ப்ராப்ளம்ஸ் லெட் த கவர்மெண்ட் டு இன்ட்ரடியூஸ் எ நியூ எக்கனாமிக் பாலிசி 1991. ஸோ இதுவும் இன்னும் சில பிரச்சனைகளும் கவர்மெண்ட் வந்து புது பொருளாதார கொள்கை கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்துச்சு. The progress of the Indian economy during the first 7 plans was impressive indeed. ஸோ முதல் 7 திட்டங்கள் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இண்டஸ்ட்ரீஸ் பிகம் ஃபார் மோர் டைவர்சிஃபைட். ஸோ தொழிற்சாலை வந்து பல இடங்களுக்கு பரவி இருந்துச்சு, பல்வேறு துறைகளில் செயல்பட்டு இருந்துச்சு. இந்தியா பிகம் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன். உணவு உற்பத்தியில் தண்ணீர் அடைஞ்சிட்டோம், லார்ஜ் டியூ டு கிரீன் ரெவல்யூஷன். லேண்ட் ரிஃபார்ம் ரிசல்டட் இன் அபாலிஷன் ஆஃப் ஹேட்டட் ஜமீன்தாரி சிஸ்டம். ஜமீன்தாரி முறை வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னால் ஒழிக்கப்பட்டது. அவர் மெனி எக்கனாமிக்ஸ் பிகம் டிஸாட்டிஃபை வித் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மெனி பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ். ஸோ பொதுத்துறை நிறுவனங்களுடைய செயல்பாட்டில் இல்லை பொருளாதாரவியலாளர்கள் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எக்ஸசிவ் கவர்மெண்ட் ரெகுலேஷன் ப்ரிவென்டட் க்ரோத் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப். ஸோ இந்த தொழில் முனைவோருடைய செயல்பாடு வளர்ச்சியை வந்து கவர்மெண்ட்டுடைய எக்ஸசிவ் ரெகுலேஷன் கட்டுப்பாடுகள் வந்து தடைப்பட்டுச்சு. இந்த நேம் ஆஃப் செல்ஃப் ரெண்ட் சுயசார்பு அப்படிங்கிற விஷயத்தில் அவர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ப்ரொடக்டட் அகைன் ஃபாரின் காம்படிஷன் திஸ் நாட் கிவ் தம் இன்சென்டிவ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த குட்ஸ். ஸோ நம்ம ஃபாரின் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து பாதுகாக்கிறதுனால இவங்க குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது எந்த ட்ரைம் இல்லை. ஸோ இது வந்து நம்ம பேசுனதோட சம்மரி மாதிரி தான் இருக்கும். அவர் பாலிசிஸ் ஆர் இன்வர்ட் ஓரியன்ட், உள்நோக்கியே பார்க்கப்பட்டது. ஸோ வி ஃபெயில் டு டெவலப் அ ஸ்ட்ராங் எக்ஸ்போர்ட் செக்டர். ஸோ நம்முடைய ஏற்றுமதி துறை வந்து பெரிய அளவில் பெரிய அளவில் இல்லை. த நீட் ஃபார் ரிஃபார்ம் ஆஃப் எக்கனாமிக் பாலிசிஸ் வைல்ட்லி ஃபெல்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் சேஞ்சிங் குளோபல் எக்கனாமிக்ஸ். உலக பொருளாதார சூழல் மாறிட்டு இருக்க நேரக்கட்டங்களில் இந்தியாவுடைய பொருளாதார கட்டமைப்பு, இந்தியாவோட பொருளாதார கொள்கையும் மாற்றம் ஏற்பட வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. அந்த நியூ எக்கனாமிக் பாலிசி வாஸ் இனிஷியேட்டட் இன் 1991. 1991 துவங்கப்பட்டது. டு மேக் அவர் எக்கனாமி மோர் எஃபிஷியன்ட். நம்மளுடைய பொருளாதாரத்தை அதிகமாக இன்னும் திறன் வாய்ந்ததாக அமைக்கிறதுக்காக. திஸ் இஸ் சப்ஜெக்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் சாப்டர். அடுத்த சாப்டரில் இதுதான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கு, நான் வந்து வரியாக வாசிச்சு சொல்கிறேன், அதனால் அப்படி லென்த்தாக இருக்குது. ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு இது வந்து ஒரு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாம்.